ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி அனுகிரகத்தோட நம்ம அத்தனை பேருக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம்ன்றது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பகவானுடைய 1000 நாமங்கள். இந்த நாமங்களை கதைகளோட கூட அனுபவிக்க போறோம். அது சங்கர பாஷ்யத்திலேருந்தும் பராசர மகரிஷி பராசர பட்டர் வியாக்கியானத்திலேருந்தும் அனுபவிக்க போறோம். இங்க வந்திருக்கவா அத்தனை பேருக்கும், இத கேட்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைக்கணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு உரையை தொடங்குறேன். அதான் பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். நம்ம சம்பிரதாயத்திலே ரொம்ப வசத்தின்னு சொல்றது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். விஷ்ணுவோடைய 1000 நாமங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் வியாக்கியானம் அருளி இருக்காங்க. வியாக்கியானம்னா என்னன்னா அர்த்தம், மீனிங். ஒருத்தர் ஆதிசங்கர பகவத் பாதால் அத்வைத ஆச்சாரியன், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம் சம்பிரதாயத்துல ராமானுஜர் சம்பிரதாயத்துல அவருடைய சத் சிஷ்யரான கூரத்தாழ்வான், அவருடைய திருமகனான பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒரு வியாக்கியானம் அருளியிருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சு, அதாவது ஒண்ணு நம்ம சொல்றோம்னா இந்த சமஸ்கிருதத்துக்கு ஒரு சமஸ்கிருத டிக்ஷனரி வச்சுட்டு மீனிங் பார்த்தெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதை முறையா கத்துண்டு அப்படியும் அந்த விஷயத்தை தான் இன்னொருத்தருக்கு சொல்லணும். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆதிசங்கர பகவத் பாதாலோட வியாக்கியானத்தையும் பராசர பட்டரோட வியாக்கியானத்தோட கூடி உவே வெங்கடேஷ் சுவாமிகள் ஒரு ஒரு சகஸ்ரநாம வார்த்தைக்கும் ஒரு ஒரு கதை சொல்லியிருக்கா. அந்த கதையோட அனுபவிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் ஸ்லோகம். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூத பாவனக. இது அத்தனத்தோடைய அர்த்தத்தையும் கதையையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம அனுபவிக்கலாம். முதல்ல இது எங்க சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு சொல்லப்பட்டது அதை முதல்ல நம்ம பார்க்கலாம். இது குருக்ஷேத்திரம் அப்படின்ற பூமியில சொல்லப்பட்டது. இது யாரால யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, யுதிஷ்டருக்கு பீஷ்ம பிதாமகரால சொல்லப்பட்டது. அதுவும் அவர் ராஜ்யத்தெல்லாம் ஜெயிச்சு பதவி ஏற்றுன்றார். அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நீ நல்லதனமா ராஜ்ய பட்டாபிஷேகம் முடிச்சுட்ட, நல்ல வார்த்தை 4 பேர்கிட்ட கேட்கணும், வா. நல்ல வார்த்தை சொல்லக்கூடியவா இந்த அரண்மனையில யாரும் இல்லை, அது பீஷ்மரேன்னு சொல்லிட்டு அம்பு படுக்கையில குருக்ஷேத்திர பூமியில படுத்துட்டு இருந்த அந்த பீஷ்ம பிதாமக கிட்ட கிருஷ்ண பகவான் கூட்டிட்டு போனாரு. அவர் தான் அவரோட திருவாக்கால இந்த விஷ்ணுவோட 1000 நாமத்தையும் யுதிஷ்டருக்கு சொல்றாரு. இந்த குருக்ஷேத்திரன்றது அவ்வளவு உசத்தியான்னு கேட்டா கண்டிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏன் இதுக்கு குருக்ஷேத்திரம் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருன்ற மகாராஜா இந்த பூமியை ஆண்டு வந்தார். அதனால இதுக்கு குருக்ஷேத்திரம்ன்றது பேர். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருன்ற மகாராஜா தபஸ் பண்ணாராம். தபஸ் பண்ணி இந்திரன் கிட்ட வரம் கேட்டாராம். அப்பா, என்னோட ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே உன்னுடைய ஸ்வர்க பூமிக்கு வரணும் அப்படின்னு எனக்கு இப்போ நீ எனக்கு வரம் கொடுன்றாளாம். சும்மாலாம் வரம் கொடுக்க முடியாதுப்பா. இந்த பூமியில யார் மரணிக்கிறாளோ, இந்த பூமியில மரணிச்சவா அத்தனை பேரும் சொர்க்கம் அடைவார்கள் அப்படின்னு வரம் கொடுக்கிறாராம். அதனாலதான் மகாபாரத யுத்தத்தை குருக்ஷேத்திர பூமியில பண்றதா திட்டமிட்டா. ஏன்னா அங்க மரணிச்ச அத்தனை சிப்பாய்களும் அத்தனை வீரர்களும் ஸ்வர்க்கத்துக்கே போனதாக நம்மளோட சாஸ்திரங்களான வேதங்கள் சொல்றது. அதே மாதிரி இதுக்கு வேற என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசர நம்ம பரசுராமர் பெருமாளுடைய 10 அவதாரத்துல ஒரு சக்தி அவதாரம், ஆவேச அவதாரமாக இந்த அவதாரத்தை பரசுராம அவதாரத்தை சொல்லும். இந்த பரசுராமர் என்ன பண்ணாருன்னா, 21 தலைமுறை ராஜாக்கள் அத்தனை பேர் தப்பு செஞ்சவாள் எல்லாரையும் அழிச்சிட்டு அவளுடைய ராஜ்யத்தை எல்லாம் சொத்தெல்லாம் எடுத்துன்னு வந்தார். ஆனா அவருக்கு அந்த சொத்து மேல ஆசை இருந்ததோன்னு கேட்டா ஒரு துளி கூட ஆசை கிடையாது. அப்ப அவர் என்ன பண்ணாரா, நேரா அதை அத்தனையும் எடுத்துட்டு இந்த குருக்ஷேத்திர பூமிக்கு வரார். 7 குழி மாதிரி வெட்டி அவ அப்பாக்கு தர்ப்பணம் பண்றார்.
அவ அப்பாவுக்கு மூதாதையர் அத்தனை பேருக்கும் தர்ப்பணங்கள்லாம் பண்றார். இந்த சொத்தை வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அங்க கஷ்யப மகரிஷின்னு ஒருத்தர் வரார். கஷ்யபர்ன்ற நாமம் கொண்ட ரிஷிகள் நிறைய உண்டு. இந்த இடத்துல வர கஷ்யபர்ன்றவர் வேறொருவர். கஷ்யபர் அதிதி தீத்திய கல்யாணம் பண்ணிட்டு இந்திரர்கள், அதாவது தேவர்கள் அசுரர்களை பெத்தெடுக்கிற கஷ்யபர் மகரிஷி வேற, இந்த மகரிஷி வேற. இந்த கஷ்யப மகரிஷி அவர் வந்தோன்னே, அப்பா எனக்கு இந்த சொத்தே வேணாம், என்கிட்ட இருந்து இப்ப முதல்ல இந்த சொத்தை தானம் வாங்கிக்கோன்றார். இவர் சொல்றார், அப்பா எனக்கு இந்த தானம் தர்மம் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு எதுக்கு, நானும் மகரிஷி, இந்த இவ்வளோ ராஜ்யத்தோடைய பரிபாலனத்தோடைய அத்தனை சொத்தையும் என்கிட்ட கொடுத்தான், நான் என்ன பண்ணுவேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு உடனே அவர் பார்த்தார். ஆஹா, இத்தனை பாவம் பண்ண சொத்து நமக்கு எதுக்குன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு நிற்கிறார். அப்ப உடனே பரசுராமர் கிட்ட சொல்றார், அப்பா நீர் போய் நீராடிட்டு நித்திய அனுசந்தானத்தெல்லாம் முடிச்சுட்டு வரோம். ஏன்னா நான் நீராடி நித்திய அனுசந்தானம், அதாவது சந்தியாவந்தனாதி கிரமங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்களும் போய் முடிச்சுட்டு வந்து எனக்கு தானம் கொடுங்கோ, நான் வாங்கிக்கிறேன்றார். அவரும் சரின்னு போறார். பரசுராமர் ஒரு நதியை தேடி போறார். அதுக்குள்ள இவர் இங்க ஒரு காட்சியை பார்க்கிறார். அதாவது ஒரு பாம்பு புத்து, அதுல ஆண் பாம்பு பெண் பாம்பு தன்னோட குட்டிகளோட அழகா வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஆண் பாம்பு ஆகப்பட்டது தன்னோட பொந்த விட்டு வெளியே போறது ஆகாரம் தேடுறதுக்காக. அப்ப வேறொரு ஆண் பாம்பு கெட்ட எண்ணத்தோட அந்த பெண் பாம்பு இருக்கிற புத்துக்குள்ள நுழையும் போது அதோட தலை துண்டாக விழறதாம். அப்பதான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுதான், இது பாபத்தை போக்கும் பூமி. பாபம் கொண்ட எண்ணத்தோட யார் இங்கு வந்தாலும் அந்த பாவம் அழிக்கப்படும்ன்றத அவர் புரிஞ்சுண்டு அவர் கொடுத்த அந்த தானத்தை ஏற்றாராம். அப்பேற்பட இடம் தான் இந்த குருக்ஷேத்திரம்ன்ற இடம். நீங்க ஆதிசங்கர பகவத் பாதால எடுத்துட்டேன்னா இந்த மகாபாரதத்திலே 3 வியாக்கியானங்கள், அதாவது அர்த்தம் சொல்லியிருக்கார் 3 இடத்துல. யார் யாருக்கு சொல்லியிருக்காருன்னா, சத்வகுணம் நிரம்பிய ஒருத்தருக்கு, ரஜோகுணம் தமோகுணம், அப்படி 3 இடத்துல தான் அவர் அர்த்தம் சாதிச்சிருப்பார். ஆதிசங்கர பகவத் பாதார் எல்லாத்தையுமே எடுத்து மகாபாரதத்துக்கு முழுசாவே வியாக்கியானம் சொன்னதா எங்கேயுமே கிடையாது. அவர் எது எதுக்கு சொன்னாரு அப்படின்னு பார்த்தேன்னா, முதல்ல விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யுதிஷ்டருக்கு சொல்றார் இல்லையா, யுதிஷ்டர் சத்வகுணம் பொருந்தியவர், இது ஒரு வியாக்கியானம் அருளினார். அப்புறம் சனத் சுஜாத்தியர்கள் அப்படின்றவங்க திருதராஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்வார். திருதராஷ்டிரன் தமோகுணமே உடையவன், அந்த தமோகுணம் உடைய அவனுக்கு அர்த்தத்தை சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல ஒரு வாட்டி தமோகுணம் உடைய அவருக்கு சொல்லியிருப்பார். அந்த சனத் சுஜாத்தியர்கள் சொன்ன அறிவுரை, அதுக்கு ஒரு வியாக்கியானம் அருளியிருப்பார். 3வது பார்த்தேன்னா பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா ரஜோகுணமே உருவான அர்ஜுனனுக்கு சொல்லியிருப்பார். அதுக்கு ஒரு வியாக்கியானம் ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லியிருப்பார். ஸோ இந்த 3 இடத்துல மட்டும்தான் ஆதிசங்கர பகவத் பாதால் வியாக்கியானம் அருளியிருக்கார். அதே மாதிரி பராசர பட்டர் நம் சம்பிரதாயத்துல ரொம்ப உயர்ந்தவர். அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயாரோட பெற்றெடுக்காத பிள்ளையாக வளர்ந்தவர் தான் நம் மகரிஷி பராசர பட்டர். அவர் ராமானுஜரோட அணுக்க சிஷ்யரான கூரத்தாழ்வானோட திருமகனார். அவரும் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் அருளியிருக்கார். அது அத்தனையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு முதல் ஸ்லோகத்துல முதல் வார்த்தையை நம்ம ஆரம்பிக்கலாம், விஸ்வம். அப்ப இந்த விஸ்வத்துக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லி இருக்கிறத பார்க்கலாம். விஸ்வஸ்ய ஜகதக காரணத்வேன விஸ்வம் இதி உச்சியதே. அதாவது இந்த விஸ்வமான இந்த ஜகத்து இருக்கு இல்லையா, இந்த லோகம், இந்த லோகத்துக்கு காரணபூதன், இந்த லோகமே இவரால தான் தோன்றியது, இந்த லோகத்தை படைத்தவன் காரணபூதம். அதனால இந்த பகவானுக்கு விஸ்வம் அப்படின்ற திருநாமம் சொல்லிட்டு ஆதிசங்கர பகவத் பாதால் ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். அதே மாதிரி விஸ்வம்னா என்ன அப்படின்றதுக்கு பராசர பட்டர் சொல்லியிருக்கிற அர்த்தம். விஸ்வம்னா ஸ்வபாவம், வடிவம், குணங்கள், பெருமை எல்லாத்திலையுமே முழுமையாக இருப்பவர், அதனால பரிபூர்ணமானவர், அதனால இவருக்கு விஸ்வம்ன்ற திருநாமம் அப்படின்னு சொல்லிட்டு பராசர பட்டர் சாதிச்சிருக்கார். இப்போ நம்ம ஊவே வெங்கடேஷோட கதைக்குள்ள முதல் ஸ்லோகத்தோட கதைக்குள்ள போகலாம். ஆயர்பாடியில பார்த்தீங்கன்னா நர்சல்வன் அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட ஒருத்தர், இது கிருஷ்ணர் வாழ்ந்த துவாபர யுகத்துக்கு நம்ம எல்லாம் இப்ப போயிடலாம். இந்த கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த துவாபர யுகத்துல பார்த்தீங்கன்னா நர்சல்வன்ற பெயர் கொண்ட ஒருத்தர் இருந்தார். அவர் கிருஷ்ணனுக்கு ரொம்ப அணுக்கமான நண்பர்.
ஆனா கிருஷ்ணனுக்கு எல்லா கைங்கரியம் எல்லா சேவையும் செஞ்சுட்டு இருந்தார், ஒண்ணும் விடாம. எப்படி ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா ராமனுக்கு லக்ஷ்மணர் எல்லா விதமான சேவையும் செய்வார். அதே மாதிரி இங்க ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா தெழில்குரல் அருவி திருவேங்கடத்துன்ற மாதிரி எல்லா விதமான கைங்கரியத்தையும் இங்க அவர் பண்ணாராம் இந்த நற்செல்வன். இவாத்துல பார்த்தீங்கன்னா எரும மாடுகள் நிறைய இருக்கும். ஆயர்பாடினா என்ன, பசுமாடு எரும மாடு வச்சிருந்தா அவ வாழ்ந்துட்டு இருப்பா. அதுவும் கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துலன்னா யோசிச்சு பாருங்க. அவாத்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரே எரும மாடா ஒரு பக்கம் ஃபுல்லா கட்டியிருப்பாளாம், இன்னொரு பக்கத்துல அதோட கன்றுகள் எல்லாம் கட்டியிருப்பாளாம். காலையில எழுந்ததும் இந்த நற்செல்வனுக்கு என்ன வேலைன்னா இந்த கன்றுக்குட்டி எல்லாம் ஓட்டி தாய்க்கு பசு கிட்ட விட்டு அது பாலை உறிஞ்சு சாப்பிட்ட அப்புறம் மீதி இருக்க பாலை கறக்கிறது தான் இவரோட வேலை. இவர் எப்போ கிருஷ்ண கைங்கரியத்துல போனாரோ அப்போலேருந்து இந்த பசுமாட்டுலேருந்து பால் கறக்கிறதையே மறந்துட்டாராம், எரும மாட்டுலேருந்து பால் கறக்கிறதையே மறந்துட்டாராம். இந்த பசு கன்றுகளோ காத்துன்னு இருக்கு, இந்த எரும மாடுகளோ கன்றுகள் வந்து குடிக்காதான் ஏங்கின்னு இருக்குது, மடியோ கனத்துன்னு இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த எரும மாடுகள் பார்த்துதான் இனி இவர் வரமாட்டாருன்னு ஒரு நேரத்துக்கு அப்புறம் தானே தன் கன்று தன் முளையில வச்சு பால் குடிக்கிறதா நினைச்சுட்டு அத்தனை பாலையும் சொரிய ஆரம்பிச்சது. அவ வீடே பார்த்தேன்னா பாலால ரொம்பி வழிஞ்சுதான். அப்ப அது கன்றுகள் இருக்கிற இடம் வரையும் போய் அந்த கன்றுகள் அந்த பாலை நக்கி சாப்பிட்டுதான். இததான் ஆண்டாள் வந்து தன்னுடைய திருப்பாவையில சொல்லியிருப்பா. கனைத்திலங் கச்செருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் நங்காய்ன்ற மாதிரி அப்பேற்பட்டவ ஒரு செழிப்போட இருந்தது அந்த ஆயர்பாடி. எல்லாரும் பார்த்தா, அதாவது ஒரு நாள் ஆத்துல பால் அடுப்பிலேந்து பொங்கித்தோ இல்ல பால் தவறி கீழே விழுந்ததோ இது நம்ம செல்வத்தெல்லாம் அழிச்சிருமா, அத மாதிரி ஒரு செயல். உடனே இவ அத்தனை பேரும் கற்காச்சாரியர் கிட்ட போறார். கற்காச்சாரியர் யார் அப்படின்னு பார்த்தேன்னா ஆயர்குல குரு. அவர்கிட்ட போறாங்க. இது என்னங்க இது, ஒரு நாள் பால் நம்ம பாட்டுல தவறி கீழே விழுந்தாலோ இல்ல ஆத்துலேருந்து பொங்கினாலோ நம்மளோட செல்வமெல்லாம் போயிடும்ன்றது சாஸ்திரம். ஆனா இவாத்துல பார்த்தேன்னா தினைக்கும் பாலா சொரிஞ்சுன்னு இருக்கு, ஆனா இவனோட செல்வம் குறையிற மாதிரியே தெரியலையே, இது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் அவெல்லாம். உடனே கற்காச்சாரியர் சொன்னாராம், அப்பா அது அவன் சோம்பேறித்தனத்தால பால் கறக்காம இல்லை, அவன் கிருஷ்ண பக்தினால கிருஷ்ண கைங்கரியத்திலே இருந்ததுனால அவாத்துல என்ன நடக்கிறதுன்றத மறந்துட்டான். அந்த கிருஷ்ணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, விஸ்வன்ற திருநாமத்தை கொண்டவன். அப்படின்னா என்ன, ஸ்வபாவத்தாலும் வடிவத்தாலும் குணத்தாலும் பெருமையாலும் பரிபூர்ணமானவன். அந்த பரிபூர்ணமான கண்ணனுக்கு தொண்டு செய்யறதுனால இவரும் பரிபூர்ணமான பகவத் அனுகிரகத்தை பெற்றாருப்பா. இவருக்கு காசு பணம்ன்ற செல்வம் மட்டும் கிடையாது, உயர்ந்த செல்வமான பக்தியும் இவருக்கு கிடைக்க பெற்றிருக்குப்பா அப்படின்றாராம். இதுல இருந்து இந்த விஸ்வம்னா என்னன்னா எல்லா வகையிலும் பரிபூர்ணமானவர் அப்படின்ற ஒரு அர்த்தம். யார் இந்த திருநாமத்தை விஸ்வாய நமக, அதாவது நம் சகஸ்ரநாமத்தின் முதல் திருநாமமான இந்த விஸ்வாய நமகவை தினைக்கும் சொல்லிட்டு வராளோ அவளுக்கு வந்து எல்லா செல்வமும், அதாவது லோகத்துல கிடைக்க வேண்டிய இந்த பொருட்செல்வமும் பக்தியாகிய செல்வமும் பரிபூர்ணமாக பகவான் தந்து அருள்வான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது திருநாமம் விஷ்ணுவே நமக. விஷ்ணவே நமக. விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம சம்பிரதாயத்துல விஷ்ணு கோவிலுக்கு போனியா அப்படின்றது கேட்கறது விஷ்ணு சகசிரநாமம் தான் பேரு. அப்ப அந்த விஷ் அப்படின்றதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் விஷ்ணு திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ் அப்படின்னாலே புகுதல், டு என்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த விஷோட நுக்கு பிரத்தியாயம்ன்றது சேரும்போது விஷ் வியாபித்த, அதாவது எல்லா இடத்திலும் நிறைந்து உள்ளார் அப்படின்றது அர்த்தம். விஷ்ணுன்ற திருநாமத்துக்கு ஆதிசங்கர் பகவத் பாதால் சொல்றது எல்லா இடத்திலும் நிறைந்து உள்ளார், அதாவது தேச கால வஸ்து பரிச்சேத சூன்ய இதி அர்த்த, அதாவது எந்த பேதமும் இல்லாமல் தேசத்தாலேயோ காலத்தாலேயோ வஸ்துவாலேயோ லிமிட், பரிச்சேதம்னா லிமிட் இல்லாம எல்லாத்திலும் எந்த பாகுபாடும் இல்லாதவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சாதிக்கிறாரு. அதே நம்ம
பராசர பட்டர் சொல்ற அர்த்தம் பார்த்தீங்கன்னா, விஷ்ணுனா அனைத்துக்குள்ளும் நிறைந்திருக்கிறவர். இந்த லோகத்துல எத்தனை பொருட்கள் இருக்கோ, அதாவது உயிர் உள்ளவை உயிரற்றவை அத்தனைக்குள்ளேயும் வியாபித்து உள்ளவர் அப்படின்ற அர்த்தமாக பராசர பட்டர் சொல்றார். இதுக்கு ஊவேஷ் வெங்கடேஷோட கதை பார்க்கலாம். அதாவது ஆயர்பாடியில பாத்தீங்கன்னா புஷ்டிமதி அது இதுவும் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலேயே. இன்னைக்கு நம்ம எல்லாம் கிருஷ்ண அனுபவம் தான் பண்ண போறோம். அந்த கிருஷ்ணனை நினைத்தாலே நமக்கெல்லாம் மனசுல இன்பம் போகும். நம்ம ஆத்துல ஒரு கிருஷ்ணன் பிறக்க கூடாதான்னு எத்தனை தாய்மார்கள் ஏங்கின்னு இருக்கா இல்லையா? கிருஷ்ணனா குழந்தை, யாராவது ராமன மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிப்பாளா? இல்லவே இல்லை. மனசால கூட இந்த கிருஷ்ணனாட்டம் வரணும்பா நம்ம குழந்தை அப்படி வேண்டிப்பா இல்லையா? அப்படிப்பட்ட ஆயர்பாடியில பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலேயே, நம் கண்ணபிரான் இருந்த காலத்திலேயே புஷ்டிமதின்னு ஒரு பெண் இருந்தா. அந்த பெண் வந்து பசுமாடுகள் எல்லாம் வச்சு பால் கறந்து அதை தெரு தெருவாக போய் வியாபாரம் செய்யற ஒரு பெண். அவாத்துல எக்கச்சக்கமான பசுமாடுகள். அவளுக்கு என்னன்னா அதாவது பாலுல ஏலக்காய் சேர்த்தேன்னா அதோடைய வாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஏலக்காய் பால் சாப்பிட்டாலே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லுவா இல்லையா? நம்ம பசுமாடே ஏலக்காய் பால் கலந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவளுக்கு. அவ என்ன பண்ணா, பசுமாடுக்கு டெய்லி உணவு கொள்ளு பருத்தி அதெல்லாம் கொடுக்கும்போது ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு ஏலக்காய் கலந்த அந்த உணவை அந்த பசுமாடு அவாத்துல இருக்க பசுமாடு அத்தனைக்கும் கொடுத்தா. அதுங்கெல்லாம் அந்த உணவை சாப்பிட்டுட்டு ஏலக்காய் மணத்தோட பால் கறந்துதுங்களாம். அதனால என்ன பண்ணா, அந்த பாலை எல்லாத்தையும் ஒரு பானையில எல்லா பானையிலையும் வரிசையா பிடிச்சு அது மேல துணியை கட்டி ஒரு ஓரத்துல அடுக்கிட்டு தான் ஒப்பனை செய்துக்கலாம். அதாவது அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக உள்ள போய் ஒப்பனை செய்துன்னு வந்துட்டு இது ஒன்னொன்னுத்தையும் கொண்டு போய் விற்கலான்னு சொல்லிட்டு அவ ஆத்துக்குள்ள போய் ஒப்பனை பண்ணிக்கிறா. அந்த நேரமாக பார்த்து என்ன ஆகுதுன்னா, நம்ம கிருஷ்ணன் யார் ஆத்துல எந்த வெண்ணெய்க்கு திருடணும்னா அவனுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. வந்து கையை வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாலை கையால எடுத்துக்க முடியுமா? திருடுறவன் வந்து என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திட்டம் தீட்டி பிளான் போட்டு வந்து திடுவா. அதே மாதிரிதான் நம்ம கிருஷ்ணனும் ஆத்துல இருந்தே கிளம்பும் போதே இந்த புஷ்டிமதி ஆத்து பாலை சாப்பிடணும், இவாத்து பக்கம் போனாலே வாசனை மூக்க தொலைக்கிறதுயா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஆத்துல இருந்தே ஒரு சொம்பு எடுத்துன்னு வந்துடுறாரு. சொம்புலேருந்து தானே மொக்கி குடிக்க முடியும். அதனால ஒரு சொம்போட வந்துடுறாரு. இந்த புஷ்டிமதி உள்ள ஒப்பனை செய்துட்டு இருக்க நேரமா பார்த்து ஓரத்துல பார்த்துட்டு இருக்காரு. அவர் போன உடனே நேரா நுழையிறாரு. அழகா ஒரே ஒரு பானையில இருக்க துணியை கயிற்றாரு. அந்த பாலை குடிக்க ஆரம்பிச்சு குடிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்த புஷ்டிமதி ஒப்பனை முடித்து வர, ஆஹா யாரது என் பாலை இப்படி குடிக்கிறது? அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனையே கடிக்க வந்துட்டியே, இப்ப எல்லாராத்துலயும் திருடின நீ இப்ப எங்காத்துக்குள்ள நுழைஞ்சிட்டியா நீ? உன்னை என்ன பண்றான் பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, கையால ஓங்கி பகவான ஒரு அறையறா. பார்த்தா இவளே ஆண் அலறறான். அதாவது அவள் அடித்த அடி என்னன்னா, எறும்புல ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்தம் அத்தனைக்குள்ளும் அந்தர்யாமியான இருந்த அத்தனை, அதாவது இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம்னா நம்ம பேசுறோம் செய்யறோம்னா நம்ம ஜீவனுக்குள்ளும் அந்தர்யாமியாக வியாபித்து இருக்கிறவர் பகவான் இல்லையா? இப்ப இவ அடிச்ச அடி எறும்புலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரையும் அத்தனை பேருக்கும் அந்த அடி விழுந்தது. இவளையும் சேர்த்து. அதனால இவை அலறினா அப்பதான் இவளுக்கு ஒண்ணு புரிஞ்சுது. ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோன்றது. இத வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார்ன்றவர் இந்த அழகான இந்த திருஷ்டாந்தத்தை ஒரு கவிகளால சொல்லியிருக்கார். கடிக்கும் பிறை வெவ்வால் ஏற்று காளியன் மேல் நடிக்கும் பெரிய பெருமாள் திருவரங்கல் நரைக்கமழ்பால் குடிக்கும் களவுக்கு மாறு கொண்டு ஓர் கோபி கைப்பற்றி அடிக்கும் பொழுது 14 உலகம் அடிபட்டவே. அதாவது கண்ணனுக்கு விழுந்த அடி அனைத்து ஜீவர்களுக்கும் விழுந்தது. விஷ்ணுனா என்ன? அனைத்துள்ளும் நிறைந்து இருப்பவன் அப்படின்ற அர்த்தம். இதையே நம்மாழ்வார் வந்து அழகா சொல்லியிருப்பார். திடவிசும் பெருவெளி நீர்நிலம் இவை இசை படற்பொருள் முழுவதுமாய் அவையவை தொறும் உடல்மிசை உயிரென கரந்துள்ள இங்கும் பரந்துளன் உடல்மிசை உயிரென இவை உண்ட சுரனேன்ற மாதிரி திருவாய்மொழியில பார்த்தீங்கன்னா முதல் 10ல இந்த பாசுரம் வரும். ரொம்ப அருமையா இந்த திருஷ்டாந்தத்தை எழுத்திருப்பார் நம்மாழ்வார். ஏதாவது பஞ்சபூதங்கள் ஜீவாத்மா அனைத்தையும் தனக்கு உடலாக கொண்டவன் பகவான். அதனால இவருக்கு விஷ்ணு அப்படின்ற திருநாமம். அதனால யார் இந்த 2வது திருநாமமான விஷ்ணுன்றத சொல்றாளோ அவளுக்கு என்ன அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனோட
அனுகிரகமாகப்பட்டது என்றும் எப்பொழுதும் அவளுக்கு கிடைக்குமா. எந்த இடத்துல எங்க இருந்தாலும் பகவானோட அனுகிரகம் இந்த விஷ்ணவே நமக அப்படின்ற நாமத்தை சொல்றதுனால அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது 3வது திருநாமம் வஷட்காராய நமக. இந்த வஷட்காராய நமகக்கு முதல்ல ஆதிசங்கர பகவத்பாதாலோட அர்த்தத்தை பார்க்கலாம். யத் உத்தேசேன அத்வரே வஷட்கிரியதே சக வஷட்காரக. அதாவது எந்த உத்தேசத்தால யாகத்துல வஷட் சொல்லி செய்கிறோமோ, அதாவது யஞ்ஞோவை விஷ்ணுகு, அதாவது இப்ப நீங்க யாகம் பண்றீங்கன்னு வைங்களேன். இப்ப யாகத்துல இந்திரனுக்காக ஒரு யாகம் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இந்திரனுக்காக பண்ற யாகத்திலையும் இந்திரனா நமக்கு பலன் தரான் கிடையாது. இந்திரனுக்குள்ளும் அந்தர்யாமியாகி இருக்கிற பகவான் இந்திரனுக்கு அந்த கண்ட்ரோல் பவரை கொடுக்கவே அந்த இந்திரன் நமக்கு கொடுக்கிறார். அப்ப எல்லாருக்குள்ளும் இருந்து ஒருத்த நம்ம செய்விக்கிறது யாருன்னா பகவான். அதனால எந்த தேவதாந்திரங்கள் பேர் சொல்லி நம்ம ஒரு யாகத்தையோ யஞத்தையோ செஞ்சாலும் அது எல்லாம் நாராயணனையே குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வஷட்காராய நமகக்கு ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பராசர பட்டர் எப்படி சொல்றாருன்னா, அனைவரையும் இயக்குபவன், அத்தனை பேரையும் இயக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் பகவானே. அதனால அவனுக்கு வஷட்காராய நமக அப்படின்ற திருநாமம். இதுக்கு ஊவே வெங்கடேஷ் சொல்லியிருக்க அழகான கதையை பார்க்கலாம். அதாவது கிருஷ்ண பரமாத்மா, அதாவது இது மகாபாரதம், நம்ம அத்தனை பேரும் ஒரு நேரத்துல ஒரு விதமா அனுபவிச்சிருப்போம் இல்லையா. இன்னைக்கு பார்த்தேன்னா மகாபாரதத்துல பாண்டவ தூதனாக கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணர் வரும்போதே அதாவது பீஷ்மாச்சாரியார், அதாவது நம்ம ஒரு ஆத்துக்கு நம்ம பார்ப்போம், நம்ம ஆத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நம்ம ஆத்துக்கு ஒரு ரிலேட்டிவ் கெஸ்ட் பெரியவா யாரா வரா. முதல்ல நம்ம எல்லாம் குழந்தைகிட்ட சொல்லுவோம், அதை பாருப்பா பெரியவா ஒருத்தர் வரா, வரும்போது எழுந்து நின்றுக்கோ, வாங்கோன்னு சொல்லு, வந்தவுடனே ஒரு தீர்த்தம் தண்ணியாவது கொண்டு வந்து அவளுக்கு கொடு, இதை மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவா அந்த நம்ம குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி பீஷ்மாச்சாரியார் என்ன பண்றாரு, துரியோதனனை கூப்பிட்டு வச்சு, ஏ துரியோதனா, இந்த லோகத்துக்கே பரந்தாம கிருஷ்ணன் அவன் வரப்போறான்ப்பா, தூதுவனா, பாண்டவர்களுக்கு தூதுவனா, பாண்டவ தூதனா இங்க வரப்போறான்ப்பா, அவனை நீ எப்படி வரவேற்கணும் தெரியுமா, இருக்கிற அத்தனை மரியாதை கொடுத்து அவனை ஒரு சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு அழகா அவனுக்கு மரியாதை கொடுப்பா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுறார். அதாவது நல்ல குழந்தையா இருந்தா கேட்டுக்கும், துரியோதன மாதிரி இருக்கிறவா கேட்டுப்பாளா. அவர் சொல்றாரு, ஆஹா, அவனுக்கு என்ன நான் இடைப்பிள்ளை, அவனுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி துரியோதனன் சொல்றார். ஏன்பா, ஒன்னேன்னு தெரிஞ்சுக்கோ, கிருஷ்ணனோட பையன் சாம்பன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு தான் இவளோட பொண்ணு, அதாவது துரியோதனனோட மகள் லக்ஷ்மணை அப்படின்னு ஒரு மகள் இருந்தார் துரியோதனன். அவன் தன்னுடைய மகளை கிருஷ்ணன் பையனான சாம்பனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சான். அப்படி பார்த்தா கூட அவன் உனக்கு சம்பந்தியாச்சே, சம்பந்திக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா, சம்பந்திக்கு கொடுக்கிற மரியாதைய கிருஷ்ணனுக்கு கொடு. என் சம்பந்தியா கிருஷ்ணன் வந்திருந்தாருன்னா ஏகபோக மரியாதை நான் கொடுத்துருப்பேன். இப்ப பாண்டவர்களுக்கு தூதுவனாக தானே வரா, அதனால எந்த மரியாதையும் என்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றார். இதை கேட்டதுமே அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அப்புறம் அவர் சொல்றார், இத பாருங்கோ, மரியாதை கொடுக்குறேன் கெடுக்கல அதெல்லாம் 2வது பிரச்சனை. அவர் வரும்போது, அதாவது அந்த அரண்மனையில பாத்தீங்கன்னா 2 கும்பல் இருக்கு. ஒண்ணு நல்லவாளோட பக்கம், இன்னொரு கெட்டவா. நல்லவா யார் யாரு, இப்போ பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், விதுரர், இவா அத்தனை பேரும் நல்லவா கோஷ்டி. கெட்டவா யாரு, இந்த துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், இவா அத்தனை பேரும். இந்த 2 பக்கத்தினரையும் கூப்பிட்டு துரியோதனன் சொல்றான், இந்த பாருங்கோ, கிருஷ்ணர் பாண்டவ தூதனா வரப்போறா, யாரும் எழுந்து நிக்க கூடாது, அவனுக்கு எந்த மரியாதையும் தரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னாரு. கேட்டு இந்த பீஷ்மருக்கு உடனேவே இந்த பக்கம் இருக்கிறவா, இந்த கெட்டப்ப கோஷ்டிகளுக்கு ஒரு உடம்ப பிடிச்சிருக்கு, உடனே நாங்க அதை செய்யறோம் அப்படின்றா. உடனே இவா சொல்றார், பீஷ்மர் யோசிச்சு சொல்றார், நீ என்ன செய்யறியோ அதை நான் செய்யறேன், நீ நின்னா நான் நிக்கிறேன், நீ உக்காந்தா நான் உக்காடுறேன், நீ என்ன அவன்கிட்ட எப்படி நீ நடந்துக்கிறியோ அதை பார்த்து எங்க கோஷ்டியினர் நடந்துப்போம் அப்படின்னு பீஷ்மாச்சாரியார் சொல்றார். உடனே துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி தாத்தா உடனே மாறிட்டாரு, ஓகே அப்படின்னு.
அடுத்த நாள் பெருமாள் பாண்டவ தூதனாக சபைக்குள்ள எழுந்தருளறார். அவர் வந்த உடனே பார்த்தனா அத்தனை பேரும் எழுந்து நிக்கிறார். துரியோதனனுக்கு ஆச்சரியமா போயிடுறது. இது என்ன, நம்ம சொன்னோம் இவ துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் எழுந்து நின்றா கூட பரவாயில்ல, இந்த கர்ணன் துச்சாதன் எல்லாம் கூட எழுந்து நிக்கிறதுங்களே, இது என்ன அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு துரியோதனன் அவன் அத்தனை பேரையும் போய் பார்க்கறேன். ஏய் கர்ணான்றா. கர்ணன் மெதுவா பேசுறாரு. அப்பா, நாங்க அந்த இடைப்பிள்ளைக்காக எழுந்து நிக்கலப்பா, என் ராஜாவான நீ நின்றுன்னு இருக்கப்பா, அதனாலதான் நாங்கெல்லாம் நின்றோன்றார். உடனே அந்த இடத்துக்கு பீஷ்மாச்சாரியார் வரார். அவர் சொல்றாரு, அப்பா நாங்க என்ன சொன்னோம், நீ என்ன செய்யறியோ அதை நாங்க செய்யறோம்னு சொன்னோம். நீ எழுந்துன்னு இருந்த, ராஜா நீ நிக்கும் போது நாங்க எப்படிப்பா பண்ணுவோம், உன்னையே நாங்க பின்பற்றி நாங்களும் எழுந்து நின்றோம் அப்படின்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம நிக்க கூடாதுன்னு நினைச்சுதானே உட்கார்ந்தோம், நம்ம எப்படி நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்பதான் அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுது. என்னன்னா, பகவான் உள்ளிலிருந்து நம்மளை நியமிப்பவன். பகவான் தான் அங்க வந்ததுமே அவனையே அறியாம பகவான் அவன் அங்க நியமிச்சு எழுந்து நிக்க வச்சிருக்கார். அதனால அனைவரையும் நியமிப்பவன் பகவான். அந்த அர்த்தத்துல இந்த இடத்துல வந்திருக்கு வஷட்காராய நமக. இந்த திருநாமத்தை நம்ம சொல்றதுனால, வஷட்காராய நமக அப்படின்றத சொல்றதுனால நம் உள்ளங்களை பகவான் நல்ல வழியில நடத்துவார். அதாவது நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். நம்ம பெருமாள் கிட்ட போய் நிறைய விஷயம் வேண்டிக்கிறோம். பெருமாளே எனக்கு ஒரு பென்ஸ் கார் வேணும், என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு இத்தனை சொத்து வேணும், என் குழந்தை நன்னா படிக்கணும், இப்படிலாம் கேட்கவே நல்ல புத்திய கொடு, உன்னையே ஸ்திரமா நினைச்சுக்கிற எண்ணத்தை கொடு. பெருமாள் நம்ம உள்ளத்துல எழுந்தருளிட்டார்னா மீதி என்ன வேணும்? அதாவது சாமர்த்தியமா இருக்கவா இப்படிதான் கேட்பா. சாமர்த்தியமே இல்லாத முட்டாள் தான் என்ன கேட்பான்னா, எனக்கு காசு தான், எனக்கு பணம் தான், என் குழந்தைய படிக்கவை, இப்படிலாம் கேட்கக்கூடாது. நீயே ஸ்திரமா என்னுள் இருக்கும்போது வேற எந்த இதுக்கு நமக்கு அவசியம்? அவன் வந்துட்டான், முழு மங்களத்தோட உருவம் அவன் நம்ம கிட்ட இருக்கும்போது வேற என்ன செய்ய முடியும் இல்லையா? அதனால எப்பயுமே இப்படிதான் பகவான் கிட்ட கேட்கணும். 3வது திருநாமத்தை சொல்லி வந்தா பகவான் நம் உள்ளத்துல இருந்து எப்பொழுதும் நம்மளை நல்வழிப்படுத்துவார். அடுத்தது 4வது திருநாமம் பூத பவ்ய பவத் பிரபுவே நமக. இதுக்கு பார்த்தீங்கன்னா பூதம் ச பவ்யம் ச பவத் ச பூத பவ்யஹ பவந்தி தேஷாம் பிரபுஹு பூத பவ்ய பவத் பிரபுஹு அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாத்தால் எடுத்திருக்கார். அப்படின்னா என்னன்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்துக்குமே பிரபுவாக தலைவனாக இருக்கக்கூடியவர் பகவான் நாராயணனே. அதனால அவருக்கு பூத பவ்ய பவத் பிரபுஹு அப்படின்ற திருநாமம். இதையே தான் பராசர பட்டரும் இதே அர்த்தத்தையே சொல்லியிருக்கார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்காலத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தலைவனாக இருப்பவர் பெருமாளே, எம்பெருமானே அப்படின்ற அர்த்தத்துல அவரும் சொல்லியிருக்காரு. இது கதைக்கு போலாம். அதாவது உரோமசர் அப்படின்ற ஒரு மகரிஷி வாழ்ந்துட்டு வந்தார். இந்த உரோமசர் பார்த்தேன்னா, ரோமம்னா என்னன்னா முடி அப்படின்னு அர்த்தம். உடம்புல முடி, உடம்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு உடம்புல முடி இருக்கும். ஆனா இவருக்கு பார்த்தேன்னா உடம்புல ஒரு இடம் விடாம முள்ளு செடியாட்டம் முடியா இருக்குமா. அதனால இவருக்கு உரோமசர் அப்படின்ற திருநாமமா. இந்த உரோமசர் என்ன பண்றாருன்னா, இந்த மகரிஷி ஒரு ஜோதிடர் கிட்ட போய் பார்க்கறாரு. அதாவது ஜோதிடர்கிட்ட போய் என்னோட ஆயுட்காலம் எவ்வளோ நாளைக்குன்னு சொல்லுங்க. நம்ம அத்தனை பேருமே ஜோசியரை பார்த்து கேட்கிற மாதிரி அவரும் கேட்டிருக்காரு. அவர் ஆனா நல்ல சிந்தனையில கேட்டிருக்கார். எனக்கு ஆயுட்காலம் எவ்வளவு காலம் அப்படின்றத பார்த்து சொல்லுங்க. உடனே அவர் சொல்றாரு, உன்னோட ஆயுட்காலம் உன் ரோமத்தோடு சம்பந்தம் பட்டவை, உன் உடம்புல இருக்க அந்த முடியோட சம்பந்தம் பட்டவைன்னு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இதை நீங்க விளக்க முடியுமான்னா, எனக்கு இதுக்குரிய ஞானம் கிடையாதுப்பா, ஜோதிட கட்டத்தை பார்த்தேன், இப்படி இருந்தது உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. அவெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஞானிகள், எப்பேற்பட்ட ஞானிகள்னா அதை பத்தி நம்ம வரையறைக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய ஞானி. அவர் என்ன பண்றாருன்னா, சரி இதுக்கு அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கணும், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தார். ஓ சரி, நான் பிரம்மலோகத்துக்கு போறேன்
அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மலோகத்துக்கு கிளம்பி உரோமசர் பிரம்மாவை சந்திப்பதற்காக போயிட்டார். சத்தியலோகத்துக்கு போயாச்சு. சத்தியலோகத்துல தான் பிரம்மா இருக்காரு. அவருக்கு பாதுகாவலர்கள் இருக்கார். உடனே அவர் போய் சொல்றார், இத மாதிரி உரோமச மகரிஷி தங்களை பார்க்க வந்திருக்கேன்னா, நான் நீண்ட தபஸ்ல இருக்கேன், 1 மணி நேரம் காத்திருக்க சொல்லு, அப்புறம் வர சொல்லுன்றார். 1 மணி நேரம் இவர் காத்திருந்தாரு. அதுக்கப்புறம் உள்ள போனாரு. போன உடனே அவ கேட்கிறா, என்ன என்னது என்னப்பா வந்திருக்கீரே, என்ன விஷயம்? அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய நான் ஒரு ஜோதிடர் கிட்ட போனேன். இது மாதிரி சொன்னா, என் ஆயுள் எவ்வளோன்னு கேட்டதுக்கு, முடிகளோடு சம்பந்தப்பட்டவன். நீ தானே எல்லாருக்குமே கணக்கு எழுதுவ, எவ்வளோ நாள் வாழ்வான், கணக்கை பார்த்து சொல்லு, நான் எவ்வளோ நாள் இருப்பேன் அப்படின்றார். நேர் சொல்றாரு, பாக்குறாரு, அப்பா ஏடுகளை பிரிச்சு பார்த்தேன், எனக்கு இதுல அர்த்தம் விளங்கல. இப்பயே ஏற்கனவே 1 மணி நேரம் ஆயிடுத்து. இன்னும் கணக்க பார்த்து சொல்ல எனக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். அதாவது பிரம்மலோகத்துல 1 மணி நேரம்னா பூமியில எவ்வளோ நேரம்னு சொல்லட்டுமா? 35,78,40,000 வருடங்கள். பிரம்மலோகத்துல 1 மணி நேரம்னா பூமியில அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்பயே நீ போனா உன்னோட குடும்பம் யாரு, குட்டி யாரு, உன்னோட நண்பர்கள், நீ இருந்த இடம் எல்லாமே மாறி போயிருக்கும். இன்னும் 1 மணி நேரம் காத்திருக்க தயாருன்னா சொல்லுப்பா, நான் பார்த்து சொல்றேன். அவர் பார்த்தாரு, வேண்டாம் நம்ம உடனே கிளம்பி போலான்னு பூமிக்கு போயிட்டார். போனவர் என்ன பண்ணாருன்னா, அதாவது ரொம்ப புத்திசாலி உரோமச்சர். அதனால பகவானோட இந்த திருநாமம், இந்த 4வது திருநாமமான பூத பவ்ய பவத் பிரபுகு இருக்கு இல்லையா, இந்த திருநாமத்தை அவர் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். கோடி வருடங்கள் மாதிரி போயிடுறது, பல கோடி வருடங்கள் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு பெருமாள் நாராயணனை நோக்கி. பகவான் அவருக்கு காட்சி தந்தார். இத்தனை இதுவா இருந்து என்ன வேண்டிண்டியேப்பா, என்ன வேணும்பா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு என் ஆயுள் எவ்வளவு காலம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இப்ப எனக்கு அதெல்லாம் வேணாம், பிரம்மாவோட ஆயுளோட ஜாஸ்தியா கிடைச்சா போதும். ஏன்னா பிரம்மாவோட ஆயுள் எவ்வளவு நாள்ன்றத நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னாரு. சரி, உனக்கு நீ கேட்டதோடயே நான் ஜாஸ்தியா தரேன். ஆனா உனக்கு எத்தனை காலம், உனக்கு எதுக்கு வேணும், நீ என்னத்துக்காக இவ்வளவு நாள் பூமியில இருக்கணும், அதை சொல்லுப்பா அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், நீ எந்தெந்த கஷேத்திரத்துல, எந்தெந்த லோகத்துல, எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கியோ அங்கெல்லாம் பல கோடி நாட்கள் இருந்து உனக்கு கைங்கரியம் பண்ணி, உன்னை சேவிச்சு, உன்னை ஆராதிச்சு, உன்னையே நினைச்சு, ஒரு இடத்துலயும் பல கோடி ஆண்டுகள் இருந்து உன்னை நான் தியானம் பண்ணி உன்னை அனுபவிக்கணும்ப்பா, இது அல்லவோ வரம். பெருமாளுக்கு ரொம்ப பகு சந்தோஷம். இத மாதிரி ஒருத்தன் கிடைக்கணுமேப்பா, நான் உனக்கு வரம் தரேன் கேளு. அதாவது ஒரு பிரம்மாவோட ஆயுள் காலம் 100 ஆண்டுகள். ஒரு பிரம்மாவோட ஆயுள் காலம் போய் இன்னொரு பிரம்மா வரணும்னா 100 ஆண்டுகள் பிரம்மலோக கணக்குப்படி. அப்படி ஒரு பிரம்மா போய் இன்னொரு பிரம்மா வரும்போது உன்னுடைய ஒரு ரோமம் உதிரும். அத மாதிரி எத்தனை எல்லா ரோமமும் உதிரும் போது அது வரையும் நீ பூமியில இருந்து என்ன சேவின்னு வரம் கொடுத்துட்டார் பெருமாள். அப்பேற்பட்டவர் இந்த உரோமச்சர். அப்ப இதுல என்ன தெரியறதுன்னா, எல்லா காலத்தை கடந்தவர். இந்த சரித்திரத்தையே பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருப்பார். நான்முகன் நால்மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலமிகு சீர் உரோமசனால் நவிற்றி அப்படின்ற மாதிரி பாடியிருப்பார். அதாவது இந்த உரோமசர் ஜபம் பண்ண இந்த திருநாமம் தான் பூதபவ்ய பவத் பிரபு. இதுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த முக்காலத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தலைவனாக விளங்குபவன் பகவானே. இந்த திருநாமத்தை நம்ம சொல்லிண்டு வந்தோம்னா நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் வாழலாம். இப்ப நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் யாருக்கெல்லாம் வேணுமோ அவ இந்த திருநாமத்தை சொல்லலாம். அடுத்தது பூத கிருதே நமக. இது சகஸ்ரநாமத்துல 5வது திருநாமம். இதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லியிருக்கிறது, பூதானி கரோதி இதி பூத கிருத்து அப்படின்ற. அப்படின்னா என்னன்னா, இந்த கிரு தாத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. இது என்னன்னா, படைக்கவும் செய்யறார், அழிக்கவும் செய்யறார். இது 2 அர்த்தத்திலே கொடுக்கும். இந்த இடத்துல இந்த உலகத்தை படைத்து அழித்து இருப்பவர் இந்த பகவானே அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல ஆதிசங்கரர் எடுக்கிறார். அதே பராசர மகரிஷி இந்த உலகுக்கு படைப்பாளியாகவும் மூலப்பொருளாகவும் படைப்பு கருவியாகவும் 3ஆகவும் இருப்பவர் நாராயணனே, எல்லாவற்றுக்கும் காரணபூதன் இவனே அப்படின்ற மாதிரி அர்த்தம் சொல்லியிருக்கார். இதுக்கு கதை பார்க்கலாம். ஊவே வெங்கடேஷ் சொல்லியிருக்க கதை பார்க்கலாம்.
அதாவது கைலாயத்துல பார்த்தீங்கன்னா பரமசிவன். இப்போ வந்து சத்தியலோகம் பிரம்மாலோகம்ன்ற மாதிரி கைலாசம் சிவலோகம். இந்த சிவலோகத்துல சிவன் எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மகரிஷிகளை கூப்பிட்டு அடிக்கடி கருத்தரங்குகள் நடத்துவார். எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு டாபிக் எடுத்து அதுல டிஸ்கஷன் பண்ணி அதுக்குரிய தீர்ப்பை அவர் வழங்குவார். ஒரு சத்தான ஒரு விஷயத்துக்காக இது நடக்கும், நல்ல விஷயத்திற்காக. அதே மாதிரி ஒரு கருத்தரங்கு நடந்துருந்தது. அங்க வந்து நாரத மகரிஷி வரார். அவர் தன்னுடைய ஒரு சந்தேகத்தை கேட்கிறார். விவாதத்தை இப்ப தொடங்குறார் நாரதர். அவர் சொல்றாரு, இப்ப ஒரு உலகத்துல ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பொருளுக்கு 3 காரணங்கள் இருக்கும். உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் அப்படின்னு 3 இருக்கும். அப்படின்னா என்ன? உபாதான காரணம்னா ஒரு பொருள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருளை செய்பவர். அதுக்கப்புறம் வந்து நிமித்த காரணம்னா அதுக்கு தேவையான அந்த என்ன சொல்றது, உபகரணங்கள், அதாவது மூலப்பொருள். அப்புறம் வந்து சககாரி காரணம்னா அந்த கருவி, இதர பொருட்கள். அத வந்து சககாரி காரணம்வா. இது 3மே தேவை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்க பார்த்தேன்னா, ஒரு மண்பானை எடுத்துட்டேன்னா, இத செய்யற அந்த குயவர் வந்து அவர் தான் உபாதான காரணம். நிமித்த காரணம் மண்ணு. அதுதான் நிமித்த காரணம். சககாரி காரணம். ஒரு மண்பாண்டம் செய்யணும்னா அதுக்கு ஒரு சக்கரம் மாதிரி தேவை. அதுக்கப்புறம் களிமண்ணு தேவை. அதுக்கப்புறம் இதர தண்ணீர் தேவை. இதெல்லாம் சககாரி காரணம். இது மாதிரி 3 விஷயங்கள் தேவை. நீங்க எடுத்துக்கோங்க, இப்ப ஆத்துலயே ஒரு தோசை வாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தோசை செய்யறவா, அவ தான் உபாதான காரணம். தோசை மாவு, இதுதான் வந்து நிமித்த காரணம். சககாரி காரணம்னா உங்களுக்கு கல்லு வேணும், அடுப்பு வேணும், அதுக்கு வந்து சுத்தி போடுறதுக்கு எண்ணெய் வேணும், துடுப்பு வேணும். இதெல்லாம் சககாரி காரணம். இது மாதிரி இந்த உலகத்துல எந்த பொருள் எடுத்துட்டாலும் உபாதான நிமித்த சககாரி காரணங்கள் வேணும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்கு யார் உபாதான நிமித்த சககாரி காரணம்? இதுதான் நாரத மகரிஷியோட கேள்வி. அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்றாப்பா, சின்ன பொருளுக்கே 3 தேவைப்படுதுன்னா பெரிய பொருளான இந்த ஜகத்துக்கு இதே மாதிரி 3 காரணம் தேவன். உடனே எல்லாம் அறிந்த வியாசர், பெருமாளோட சக்தி ஆவேச ரூபங்களாக இந்த வியாசரெல்லாம் சொல்லுவா. அவர் சொல்றார், இந்த அதாவது உபாதான நிமித்த சககாரி காரணம் இந்த லோகத்திற்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணனே, அவன் ஒருவனே அப்படின்றா. அங்க இருக்கவா அத்தனை பேரும் எதிர்க்கிறா. இது எப்படின்னு ஒண்ணு சிவபெருமான் வரார். நான் இதை விளக்குறேன், அவர் சொன்னதுதான் கரெக்ட், அதுதான் சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊர்ண நாபி, சிலந்தி நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். அது சமஸ்கிருதத்துல ஊர்ண நாபி அப்படின்வா. ஊர்ண நாபி பார்த்தீங்கன்னா அதோட உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் 3மே அதுதான். இப்போ வந்து அத இப்போ ஒரு சிலந்தி வலைய செய்யறது யாருன்னா சிலந்தி, உபாதான காரணம் அது. அதுக்கப்புறம் நிமித்த காரணம், மூலப்பொருள் என்ன? அது வாயிலேருந்து வர எச்சில்லேருந்து தான் அது பண்ணும். ஸோ நிமித்த காரணமும் அதேதான். சககாரி காரணம், அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? அதோட கால் கைகளை வச்சு அது பின்னும். இப்ப 3ஆவே ஊர்ணனாபியே இருக்கும்போது பகவான் இருக்க முடியாதா? அவர்தான் இந்த ஜகத்துக்கு பார்த்தேன்னா படைப்பாளியாக இருப்பவனும் பகவானே, தன்னுடைய உடலையே பிரகிருத்தியாக மாத்தி அது மூலப்பொருளாக வச்சுருக்கவன் அவனே. தன் சங்கல்பத்தினாலே இந்த உலகத்தை அத்தனையும் படைக்கிறான். அதனால உபாதான நிமித்த சககாரி காரணம் பகவானே. எல்லாத்துக்கும் அவனே காரணம் அப்படின்னு சொல்றாரு. அததான் இந்த இடத்துல இந்த பூத கிருத்துக்கு அர்த்தம். அப்படி என்னன்னா, இந்த 3 விதமான காரணமாகவும் பகவானே இருக்கிறதுனால அவனுக்கு பூத கிருத் அப்படின்ற திருநாமம். இந்த திருநாமத்தை நம்ம பூத கிருத், பூத கிருத்தே நமக அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுனால நம்ம என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, அவன் தரும் பாதுகாப்பை நாம் முழுமையாக உணர்வோமா. பகவான் நம்மளை காப்பாற்ற நிறைய பேருக்கு நிறைய இன்ஸ்டிங்ஸ் வந்திருக்கும். அதாவது சில இடத்துல நம்மளை காப்பாத்த யாருமே இல்லாதப்போ பகவான் நாமத்தையே நம்ம சொல்லிட்டு இருப்போம், அவனையே நினைச்சுட்டு இருப்போம். இப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்மள யாரோ உதவி இருப்பாங்க, வெளியில இருந்து யாரும் இல்லை, உள்ளிருந்து பகவான் தான் நம்மளை காப்பாத்திருப்பார். நிறைய பேர் வாழ்க்கையில அதை உணரும் போது நிறைய பேர் உணர்ந்திருக்கலாம். ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய விஷயம் வரையும் பகவான் நமக்கு உதவி பண்றத நிறைய பேர் உணர்ந்திருக்கலாம். அந்த உள்ளிருந்து நமக்கு முழுமையாக நம்மளை பாதுகாப்பானாம் பகவான் இந்த திருநாமத்தை சொன்னா. இதை கண்டிப்பா பண்ணாலும் நம்ம எல்லாம் சொல்லணும். அடுத்தது, அதான் நீங்க சகஸ்ரநாமத்துல பார்த்தீங்கன்னா 1000 திருநாமத்துக்கும் அழகான அர்த்தங்கள் உண்டு. இந்த 1000 நாமத்தையுமே சொன்னா அவன் எப்பொழுதுமே நம்மளோட இருப்பான். அப்படி சொல்ல முடியாட்டி இந்த சில நாமங்களையாவது நம்ம குறிச்சு வச்சுட்டு சொல்லணும்.
அடுத்தது பூத பிருத்தே நமக, இதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்ற அர்த்தம். பூத பிருத், பூதானி பாலயதி தாரயதி, அதாவது இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் பாலயதி அப்படின்னா காப்பாத்து, தாரயதி அப்படின்னா தாங்குபவன், காத்து தாங்குபவன் பகவானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தேன்னா பராசர பட்டர் சொல்லியிருப்பாரு என்னன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து உடலையும் சரி உயிரையும் காப்பவன் பகவான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கு நம்ம கதை பார்க்கலாம். அதாவது நம்ம சம்பிரதாயத்துல ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை சாம்ராஜ்யத்தை இன்னி வரையும் வழி நடத்தி வந்திருக்கானா நம்மளோட இப்ப இருக்கிற ஆச்சாரியன் பரியந்தம். அதுக்கு காரணம் நம் சுவாமி ராமானுஜரே. அவரை பத்தியான கதை. இந்த கதை ஏற்கனவே வேற ஒரு மாதிரியும் வந்திருக்கு, இந்த இடத்துல வேற ஒரு மாதிரி கொடுத்துருக்கா இதே கதையை. அதை நம்ம இப்போ அனுபவிக்கலாம். பூத பிருத்துன்ற நாமத்துக்கு. அதாவது ராமானுஜர் பார்த்தீங்கன்னா அவர் 60 வயசு, மொத்தம் 120 வயது வாழ்ந்தார். அதுல 60 வயது வரையும் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய கஷேத்திரங்களுக்கு போய் அப்படி வாழ்ந்தார். அதுக்கப்புறம் 60 வயசுல அவர் சரணாகதின்ற பரநியாசம்ன்ற பரசமர்ப்பணம் பண்ணிட்ட அப்புறம் ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து பகவத் கைங்கரியம் பண்ணார். எப்படின்னா அந்த எல்லா 108 திவ்ய தேசத்துக்கும், இப்ப 108 திவ்ய தேசம் எப்படி பிரசித்தி ஆச்சு? காலையில பெருமாளுக்கு இந்த நேரத்துல தலிகை சமர்ப்பிக்கணும், இந்த இடத்துல புஷ்ப தோட்டம் வளர்த்து பெருமாளுக்கு புஷ்பம் வரணும், பெருமாளுக்கு இந்த பொருட்கள் நெய்வேத்தியம் பண்ணணும், பெருமாளுக்கு இந்தந்த வேத கோஷ்டிகள் வேத விண்ணப்பம் பண்ணணும், பெருமாள் வெள்ள ஏழும் போது, பெருமாளை நம்ம உற்சவ காலத்துல வெளில எடுத்துட்டு போகும்போது முன்னாடி என்ன வேதம் சொல்லணும், பின்னாடி என்ன வேதம் சொல்லணும், பெருமாளுக்கு என்ன கண்டறணும், பெருமாளுக்கு என்னென்ன உபய வேதாந்தங்கள் சாதிக்கப்படணும், எந்தெந்த ஆச்சாரியர்கள் எந்தெந்த ஆழ்வார் கோஷ்டிகள் முன்னாடி நிக்கணும், எல்லாத்தையும் நியமிச்சு இன்னி பரியந்தம் நடத்திய ஒரு பெருமை யாருன்னா நம் சுவாமி ராமானுஜனுக்கு உண்டு. அவரை அனுதினமும் மனசால சிந்திக்காம நம்மளோட பொழுத தொடங்கவே கூடாதான். அப்பேற்பட்ட உயர்ந்தவரான நம் சுவாமி ராமானுஜன் விஷயமான கதை இது. அதாவது அவர் ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்துட்டு இருந்து, அதாவது 60 வயசுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கம் மற்ற 108 திவ்ய தேசத்துக்கும் போய் அதை செவ்வனே சிறு திருத்தி வந்தார். அதாவது ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்க மொத்தம் வருஷத்துல 365 நாட்கள்ல அதுல 260 நாட்கள் மேல உற்சவங்கள். வருஷத்துல 100 நாளோ 80 நாளோ தான் உற்சவமே கிடையாது அந்த கோவில்ல, மீதி அத்தனை நாளும் உற்சவம். அந்த உற்சவ காலத்துல காலையிலேருந்து ராத்திரி வரையும் என்னென்ன நடக்கணும்ன்றத சீர்மைப்படுத்தி செயல்படுத்தி வந்தவர் ராமானுஜர். அங்க மட்டும் இல்ல, நம் போற 108 திவ்ய தேசங்கள்லயும் எல்லா இடத்துலயும் எப்படி உற்சவ காலத்துல நடக்கணும், காலையிலேருந்து ராத்திரி வரையும் என்ன நடக்கணும்ன்றத ஏற்படுத்தி கொடுத்தவர் ராமானுஜர். அப்படி இருக்கும்போது ஸ்ரீரங்கத்துல பார்த்தேன்னா பெருமாளுக்கு எல்லாம் கோஷ்டி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தீர்த்தம் பிரசாதம் கொடுப்பா. தீர்த்த பிரசாதம் முடிச்ச உடனே பிரசாதம் விநியோகம் நடக்கும். அப்ப பார்த்தேன்னா அந்த இடத்துல ஒரே சத்தமா இருந்தது. உடனே உடையவர் வந்தார். என்னப்பா இது ஒரே சத்தமா இருக்குன்னா, ஒருத்தர் இருந்திருந்தார் மெல்லிய தேகத்தோட, அவரோட கூடி அவரோட 16 பிள்ளைகள் இருந்தது. அங்க இருக்க அர்ச்சகா எல்லாம் சொல்றத பாருங்கோ, நம்ம கோவில்ல அத்தனை கைங்கரிய பரா இருக்கா, அவ்வளோ பெரிய கோவில் அது ராஜகோபுரம், அதுல ஆயிரக்கணக்கான பேர் வேலை பண்ணுவாங்க கோவில்ல. 73 சன்னதிகள் இருக்கு ஸ்ரீரங்கத்துல. அந்த 73 சன்னதிகள்ல எத்தனை கைங்கரிய பரா, எவ்வளவு கோவில் பணியாளர்கள், அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்துட்டு இந்த பெருமாள் பிரசாதம் முதல்ல அங்க வேலை பண்றவாளுக்கு தானே கொடுக்கணும். ஏன்னா அவெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் ஆத்துல போய் சாப்பிட்டுட்டு 3 வேலை ஃபுல் கட் எல்லாம் கிடையாது. பாவம் இந்த பிரசாதத்தை ஒரு வேலை எடுத்துட்டாலே அவளுக்கு பெரிய விஷயம். அவ்வளவு வேலை செஞ்சுட்டு அந்த ஒரு பிரசாதம் அவளுக்கு அமிர்தமா இருக்கும். அதனால அங்க இருக்க அர்ச்சகா எல்லாம் சொல்றா, இங்க வேலை பண்ற வேலை நம்ம கோஷ்டிக்காராளுக்கு இருக்கிற இதர ஆளுக்கு கொடுத்துட்டு மீதி இவாளுக்கு தான் நான் கொடுக்க முடியும். அந்த ஒல்லியான தேகத்தோட இருக்காரு, அவர் எந்த கைங்கரியமும் கோவிலுக்கு பண்றது இல்லை. அவ ஆனா தினைக்கும் பிரசாதம் மட்டும் வேணும்னு முதல்ல நின்றுடுறா. இதுதான் இப்போதைய பிரச்சனை அப்படின்னு அங்க இருக்க அர்ச்சகா சொல்லவே உடையவரவாரை பார்த்து கேட்டார், ஏன்பா நீதான் ஏதாவது வேத கோஷ்டியில சேரக்கூடாதா, ஒரு காலக்ஷேப கோஷ்டியில சேரக்கூடாதா, இல்லைன்னா திவ்ய பிரபந்த கோஷ்டியில சேரக்கூடாதா, அதெல்லாம் செய்ய முடியலன்னா வேத விண்ணப்பம் பண்றா அங்க சேரக்கூடாதா, அதுவும் உனக்கு முடியலன்னா உன் கையால ஏதாவது ஒரு 4 காரியம் செய்யக்கூடாதாப்பா. எதுக்குமே எனக்கு சக்தி கிடையாது, எனக்கு எதுவுமே நான் படிச்சவன். அவர் சிறந்த வைணவன், அந்தன குலத்துல இருந்த ஒரு வைணவர்.
எனக்கு எனக்கு உடல்ல அந்த சக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது, நான் என்ன பண்ணுவேன்? ஆனா எனக்கு 16 குழந்தைகள் இருக்கு, உணவு வேணும். இங்க வந்தா ஒரு பிடி உணவு கிடைக்கும், எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு ஆகும், அதனால நாங்க வந்து நிக்கிறோம். இவன் எங்களை நிக்க கூடாதுன்னு எங்களை துரத்தி அடிக்கிறா அப்படின்னாங்க. உடனே பெருமாள் ராமானுஜர் சொல்றாரு, உனக்கு என்ன தெரியும் சொல்ல. சகஸ்ரநாமம் தெரியுமா? தெரியும். சொல்லு பார்க்கலான்னு. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத்துல நின்றுறாரு. அதுக்கப்புறம் தெரியல. ஓ, சரி. ராமானுஜர் சொல்றாரு, உனக்கு பூத பிரித்து தெரியுமா? தெரியும். அந்த திருநாமத்தையே போய் ஜபம் பண்ணின்று பகவான் உன்னை காப்பாத்துவார்னு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் நேர கொள்ளடக்கரைக்கு போய் அங்க ஒரு மரத்துக்கு கீழே குடில் அமைச்சு தன்னோட 16 குழந்தைகளோட அங்க வாழ்ந்துட்டு இருக்கார். தாய் தகப்பன் 16 குழந்தை மனைவியோட அங்க இருக்கார். இவர் அடுத்த நாள்ல கோவிலுக்கே வருதில்லை. ஆனா உணவு பெருமாளுக்கு பென்ற பிரசாத உணவுலேருந்து ஒரு பகுதி காணாம போயிட்டு, இது எப்படின்னு தெரியல. இவன் இது மாதிரி நடந்துட்டே இருக்கு. உடனே உடையவரான ராமானுஜர் கிட்ட சொல்றா, கோவில்ல இருக்க அர்ச்சகாலாம் இது மாதிரி காணாம போயிடுறது, எப்படி தொலைறதுன்னு தெரியல. இவர் வராம நிறுத்தினார் பாத்தீங்களா, அடுத்த நாள்ல இருந்து தான் இப்படி நடக்குது. எங்களுக்கு ஏன் என்னமோ அவர் மேலதான் சந்தேகம், அவர் ஆள் விட்டு திருடிடுறாரோ என்னமோன்ற மாதிரி அவெல்லாம் சொல்றா. உடையவர் அவர் எங்க இருக்காருன்னு தன்னுடைய ஆட்களை வச்சு தேடி பார்க்க சொல்றார். அவர் இருக்கிற இடத்த சொல்லவே உடையவர் அவரை போய் பார்க்கிறார். பார்த்தா அழகா இப்ப மெலிந்த தேகத்தோட இருந்தவா நன்னா தேகம் பெருமனோட அழகா காட்சியளிக்கிறா 16 குழந்தைகளோட. நேர உடையவர் அவரை போய் பார்க்க வந்த அத்தனை பேரும் திருவடியில ராமானுஜர் திருவடியில விழறா. அப்புறம் சொல்றா, ரொம்ப சந்தோஷம். நாங்க இங்க நீ சொன்னபடியே நான் அந்த பூதபிரத்துன்ற திருநாமத்தை காலையிலேருந்து ராத்திரி வரையும் அனுசந்தானம் பண்ணிட்டு உண்மையே நினைச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு தினைக்கும் அழகிய மணவாள ராமானுஜதாசன்ற பேர் கொண்ட ஒரு பையன் எங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே பிரசாதத்தை கொடுத்துட்டு போறார். அதனால நாங்க இங்க நிம்மதியா இருக்கோம்னு உடனே அப்பதான் பகவான் ராமானுஜருக்கு புரிஞ்சுதான். ஆஹா, நம்ம சொன்னோம், ஆனா பெருமாள் செஞ்சுட்டான். அத்தனை பேருக்கும் இந்த லோகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் நம்ம எல்லாம் இன்னைக்கு நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம அம்மா எனக்கு சாப்பாடு போடுறா, என் கணவன் எனக்கு உணவு அளிக்கலாம். கிடையவே கிடையாது. நம்ம உணவு அளிப்பது நம் பகவான். நம் பகவான் தான் நம்மளை காப்பாத்துறார். நம்ம பகவான் தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து ஒரு நல்ல சத் விஷயத்தை கேட்கிறோம்னாலோ, ஒரு சத் விஷயத்தான ஒரு இடத்துல இருக்கும்னாலோ, எல்லாத்துக்குமே காரணம் பகவான் தான். அந்த உணவையும் அளிப்பது பகவானே. ஆஹா, நீ சொன்ன மாதிரியே உன் திருநாமத்துக்கு ஏத்த மாதிரியே நடந்துட்டே நம்பெருமாளேன்னு நம்பெருமாளை நினைச்சு கண்ணீர் சிந்தினாரா ராமானுஜர். அதனால இந்த பூதபிருத்தே நமக அப்படின்ற திருநாமத்தை சொல்லிடணும்னா அரங்கலே நல்ல உணவளித்து நம்மள எல்லாரையும் காப்பாத்துவார். இதுதான் ராமானுஜர் காட்டிய சத்துணவு திட்டம் சொல்லுவா இந்த திருநாமத்தை. ராமானுஜர் காட்டிய சத்துணவு திட்டம் எதுனா பூதபிருத். இந்த திருநாமத்தை சொல்லின்னு வந்தோம்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம ஆத்துல உட்காந்து எந்த வேலையும் பண்ணாம இருக்கணும்னு அவர் சொல்லல. அதாவது உன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை நீ செஞ்சுதான், வேலையை செஞ்சுதான் உன் குடும்பத்தை காப்பாத்தணும். கிருஷ்ண பெருமாத்மா கர்மயோகத்தை பத்தி அதாவது பகவத்கீதை முழுசுலயும் சொல்லியிருப்பாரு. நீ உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதனா அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன விதிச்சிருக்காலோ அந்த உன் வேலையை நீ செய்யணும்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் பாவாய நமக. இதுக்கு சங்கர பகவத் பாதால், ஆதிசங்கர பகவத் பாதால் சொன்ன அர்த்தம் பார்க்கலாம். பூ சத்தாயாம் பிரபஞ்ச ரூபேன பவதி இதி பாவக. அதாவது இந்த பிரபஞ்சமாகவே பகவானே உருவானவன். கேவலம் பவதி, அதாவது கேவலம்னா நம்ம தமிழ் கேவலம் இல்ல, கேவலம்னா இது மட்டுமே. பூ சத்தாயாம்ன்ற தாத்து பகவான் மட்டுமே உள்ளான். அதாவது இந்த பிரளயத்துல ஒன்று மட்டும்தான் இருக்கிறது, அது பகவானே அப்படின்ற அர்த்தம் இதுக்கு. இதுக்கு பட்டர் சொல்ற அர்த்தம் பார்த்தேன்னா, இந்த உலகு மேன்மை சீர்மை எல்லாத்தையுமே பகவான் தன்னகத்தே கொண்டிருக்கானா. அதனால் அவனுக்கு பாவக அப்படின்ற திருநாமம். இதுக்கு கதையோட நீங்க பார்க்கும்போது இந்த அர்த்தம் உங்களுக்கு நன்னா புரியும். எப்படின்னா, பாண்டவ தூதனா இப்ப நம்ம பார்த்தோம் மகாபாரதத்துல பெருமாள் பாண்டவ தூதனாக வராருன்னு. அப்ப பாண்டவ தூதனாக பகவான் வரார் இல்லையா? அந்த பாண்டவ தூதனாக பகவான் வரும்போது என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தேன்னா, முதல் நாள் பாண்டவ தூதனாக அரண்மனைக்கு பகவான் வரார். வந்தவர் நியாயத்தை மட்டும்தான் பேசுவார். நியாயம் யார் பக்கத்துல இருக்கு? பாண்டவா பக்கத்துல இருக்கு. பாண்டவா பக்கத்துல இருக்க நியாயத்தை எல்லாம் வரிசையா அடுக்கிறார். பார்த்தான் துரியோதன, இது என்ன இவர்
அவளுக்கு ஒத்தாசியாவே பேசுறாரு, இது சரியில்லையே, நாளைக்கு இவரை நம்ம சிறை பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுறான். உடனே சகுனி மாமாவை கூப்பிடுறான். கூப்பிட்டு ஒரு கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம மீட்டிங் வந்து ஆபீஸ்ல பண்ற மாதிரி இவன் பந்துக்கள், கெட்ட பந்துக்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஜகுனி, கர்ணன், துச்சாதனன், இன்னும் அவனோட 98 சகோதரர்கள், இதுல விகர்ணன் மட்டும் வரவே மாட்டார், அவர் ரொம்ப நல்ல கோஷ்டியில சேர்ந்தவர். மத்த அத்தனை பேரும் வந்து அந்த திட்டத்துல உக்காந்து கிருஷ்ணனை எப்படி சிறைப்பிடிக்கிறதுன்னு திட்டம் போடுறான். எப்படின்னா ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்கு கீழே 12 மல்லர்களை நிறுத்தி அதாவது பயில்வான்கள் சொல்லுவோம் இல்லையா, மல்லர்கள், அவளை நிறுத்திடணும். அதுக்கு மேல வைக்கோலை போட்டு, அதுக்கு மேல ஒரு துணியை போட்டு, அதுக்கு மேல ஒரு சிம்மாசனத்தை வச்சு அந்த சிம்மாசனத்துல கிருஷ்ணரை உட்காத்தி வைக்கணும். அப்புறம் நான் கண் சைகை கை ஜாட காமிச்ச உடனேவே நீங்க அந்த துணியை இழுத்துட்டீங்கன்னா பகவான் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருவார். அப்படியே அந்த மல்லர்கள் மூலமா அவரை பிடிச்சு நம்ம சிறையில தள்ளிடலாம். எப்படி பெருமாள் வந்து பிறக்கும் போது சிறையில பிறந்தாரோ இப்ப சிறையிலேயே அவர் சிறைப்பட்டு போவாரு அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் தீட்டுறான். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், பகவான் அப்படின்ற ஒருத்தரை தவறா மனசுல நினைச்சா கூட, அந்த பகவான் பத்தி பேசுற பாகவதால பத்தி தவறுதலாக ஒரு நொடி மனசுல நினைச்சா கூட, செயல் கூட வேண்டாம், ஒரு நொடி இல்ல மில்லியன் பிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஒருத்தரை பத்தி தப்பா நினைச்சா கூட பல கோடி ஜென்மா எடுத்தா கூட அந்த பாவம் கிடையாது. இது சாஸ்திரம் சொல்றது, சும்மா வாய் வார்த்தையா நான் சொல்றதெல்லாம் கிடையாது. ஒரு நொடி பகவானை பத்தியும் பகவானை சேவிக்கிற பாகவதால பத்தியும் ஒரு நொடி பொழுது தப்பா நம்ம நினைச்சிட்டா, இவன் என்னுடைய திருமண் கோணலா இருக்கே, இவன் என்ன திருமண் இட்டுண்டு ஊரை ஏமாத்துறானா, இவன் என்ன இப்படி பண்ணிட்டு என்ன ஊரை ஏமாத்துறாள், அது மாதிரி ஒரு நொடி நம்ம நினைச்சா கூட அந்த பாவம் வந்து பல கோடி ஜென்மம் ஆனாலும் கழிக்க முடியாதான். ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா பகவானை பத்தி இப்படி திட்டம் தீட்டின இவனுக்கு என்ன கதி நேருமோ இல்லையா. அதனால இவன் இதே மாதிரி இவன் வந்து பண்ணிடுறான். அடுத்த நாள் பெருமாள் அரசவைக்கு வராரு. அவர் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து அவர் பேசுறாரு. அப்பா தப்பார், பஞ்ச பாண்டவளுக்கு அவளுக்கு தேவையான நாட்டை கொடு, இதுதான் வந்து உனக்கு நல்லது. அப்ப வந்து நீ அப்படி செய்யலைன்னா வந்து பெரிய பாரத போர் மூண்டு இந்த லோகமே அழியும்பா, இதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. உன்னால உன் குலநாசம் ஏற்படும், அதனால அதை நீ செய்யாத, நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா அந்த இடத்துல பேசிட்டு இருக்கார். இவனால இதுக்கு மேல தாங்கிக்க முடியல. நீ என்ன இப்படி பேசுறது, இப்ப உன் அழிவையே உன்னால காப்பாத்திக்க முடியாதுன்னு கை சைகை காமிக்கிறான். அவன் மல்லர்கள் அந்த துணியை இழுக்க பாக்குறா, இழுக்க முடியல. அப்பதான் பெருமாள் தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறார். அந்த விஸ்வரூப தரிசனத்துல பாக்குறான். பார்த்தா யாராலையுமே அந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியலையானா, அது அவ்வளோ தேஜோமயமா இருக்கு. 1000 சூரியன் ஒன்று கூடி இருந்தா அத ஒரு சூரியனே நீங்க பக்கத்துல போய் நின்றா பார்க்க முடியாது. அது இவ்வளோ மில்லியன் தூரம் தள்ளி இங்க இருக்கவே நம்மளால சூரியனை பார்க்க முடியறது. அது பக்கத்துல இருந்தா அது கிரணத்தை பார்க்க முடியுமா? ஒரு சூரியன் கிரணத்தையே பார்க்க முடியாது மனித கண்களால. அப்ப 1000 சூரியன் கூடிய தேஜஸோட பகவான் அவர் உடம்புல பார்த்தேன்னா, அவரோட தேகத்துல திருமேனியில பார்த்தேன்னா அண்டகடாகங்கள் ஒரு அண்டகடாகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம் பூமி. அதே மாதிரி பல ஆயிரம் அண்டகடாகங்கள் இருக்கு, பல ஆயிரம் கோடி பூமிகள், அதாவது 14 லோகங்கள் இருக்கு. அதுக்குள்ள ஒரு இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு, அதுவும் அந்த இடத்துல தெரியறதாம். அததான் வந்து அழகா வில்லிபுத்தூரார் அவரோட பாரதத்துல சொல்லியிருப்பார். அஞ்சினம் அஞ்சினம் என்று விரைந்து உயர் அண்டர் பணிந்திடவும், துஞ்சினம் இன்றன வன்பனியின் கிளை துன்பம் உழந்திடவும், வெஞ்சமனம் கொடு வஞ்சகன் இன்றிடு வஞ்சனை நன்றி இதேனா, நெஞ்சில் வெகுண்டு உலகு ஒன்றுபடும்படி நின்று நிமிர்ந்தனனே. அதாவது கிருஷ்ணனை பத்தி அழகா வர்ணிச்சிருக்கார். அவரோட பாதங்களே பார்க்க முடியலையா, அது எங்கேயோ பாதாள லோகத்துக்குள்ள போயிடுது. அவரோட கிரீடத்தை பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் எங்கேயோ போயிடுது. அது மாதிரி பகவான் அண்டத்தையே தனக்கு, இந்த லோகத்தையே தனக்கு சரீரமாக கொண்டு இருக்கான் இல்லையா, அவனை பார்க்கவே முடியலையா. எப்படின்னா இப்ப ஒரு மயில் எடுத்துக்கோங்களேன். இந்த மயில் ஆகப்பட்டது தோகையை விரித்து ஆடும். தனக்கு, அதாவது மழை காலம் வருது, கார்மேகம் வந்து வானத்துல வந்த உடனே மயில் தன் தோகையை விரிச்சாடி திருப்பியும் வந்து அந்த முடிஞ்ச உடனேவே ஆட்டம் முடிஞ்ச உடனே தோகையை தனக்குள்ள இழுத்துக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தோடைய சீர்மை மேன்மை அதை அத்தனையும் தனக்குள்ள அடக்கி பகவான் வச்சுட்டு இருக்காராம். அதனால அவருக்கு பாவக
அப்படின்ற திருநாமமா இந்த பாவாய நமக அப்படின்ற திருநாமத்தை சொல்லி கண்ணபிரான நம்ம சேவிச்சா வாழ்க்கையில நமக்கு எல்லாவித மேன்மையும் சீர்மையும் கிடைக்கும். அடுத்த திருநாமம் பார்த்தேன்னா பூதாத்மனே நமக. பூதானாம் ஆத்மா பூதாத்மா, அதாவது நமக்கெல்லாம் ஆத்மாக்குள்ள அந்தர்யாமி ரூபேன பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம் ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்றா. அதே பார்த்தேன்னா பூதாத்மா அப்படின்றதுக்கு பராசர பட்டர் சொல்ற அர்த்தம் எம்பெருமான் நம் உயிருக்கும் உயிராக உள்ளார். இது என்னன்னு அர்த்தம்னா இது சரீர ஆத்ம பாவம் அப்படின்னு சொல்லுவா. இந்த சரீர ஆத்ம பாவம் அப்படின்றத ஆதிசங்க பகவத் பாதாலும் சரி துவைத்த ஆச்சாரியர்கள்லாம் சொல்லல, வெறும் நம் ராமானுஜன் சுவாமி ராமானுஜன் மட்டுமே காண்பச்சது சரீர ஆத்ம பாவம். அப்படின்னா என்னன்னா நம்ம அத்தனை பேரும் பெருமாளுக்கு சரீரம், அவனே நமக்கு ஆத்மா. இதுதான் சரீராத்ம பாவம். அத பராசர பட்டர் இங்க காமிச்சிருக்கார். இதுக்கு கதை பார்க்கலாம். அதாவது நம்ம அத்தனை பேருக்கும் ராமாயணம் தெரியும். நம்ம பாட்டுல நம்ம குழந்தைங்க, அதாவது நமக்கெல்லாம் நம்ம பாட்டி தாத்தா அம்மா அப்பா ராமாயண கதை சொன்னா, இல்லைன்னா கூட நம்ம அந்த காலத்துல டிவியை பார்த்து அந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கத்துட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு ராமாயணம்னா என்னன்னே தெரியல. ஏன்னா நம்மளும் சொல்றது கிடையாது, சொல்லி தரத்துக்கு பாட்டி தாத்தாக்களும் இங்க இல்ல, இருந்தாலும் அவளுக்கும் அது முழுமையா தெரியல. அதனால டிவிலையும் பார்த்தாலும் நம்மலாம் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, நான்லாம் எனக்கு தெரிஞ்சு ராமாயண மகாபாரதம் மட்டும்தான் டிவிலேயே பார்த்திருக்கேன். அப்படி ராமாயண மகாபாரதம் கூட இப்ப நம்ம பசங்களுக்கு தெரியறது கிடையாது. ராமருக்கு யாரு சீதை யாருன்றத சொல்றதுக்கு கூட நம்ம பார்த்து குழந்தைங்களுக்கு இல்ல. நம்ம கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும். நல்லபடியா ராமாயணம் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஜெர்மனில சான்ஸ்கிரிட் காலேஜ் திறந்திருக்காங்க. சான்ஸ்கிரிட்டை அவங்க வளர்க்குறாங்க. தமிழோடைய யூனிவர்சிட்டிஸ் திறந்திருக்காங்க ஜெர்மனியில. ஸோ தமிழ் சான்ஸ்கிரிட்டோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா யூகே, ஜெர்மனி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் அவ்வளோ நல்லா பிரசித்தமா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல அதை விட்டுட்டோம். பாரத பூமி தான் அது எல்லாத்துக்கும் கர்ம பூமி, சமஸ்கிருதமும் தமிழும் வளர வேண்டிய பூமி. ஆனா அங்க நம்ம விட்டுட்டோம். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா நம்ம அத்தனை பேருக்கும் சீதா பிராட்டியோட அப்பா யாருன்னு தெரியும், ஜனக மகாராஜா. மிதிலையே ஆண்டு வந்தார். அவருக்கு ஒரு ஆசையா, பிரம்மஞானி அப்படின்றவர் யார் அதை தெரிஞ்சுக்கணும், பிரம்மஞானின்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்ச ஒரு மகரிஷிய பார்க்கணும், அது என்னன்னு தெரியணும் எனக்கு அப்படின்னு இவர் ஆசைப்பட்டாராம். பிரம்ம ஞானி, அதனால அவர் என்ன பண்ணாரா, பிரம்ம ஞானி யார், அப்படி அதோட அர்த்தம் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா, அப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 1000 பசுமாடுகள், அந்த பசுமாடுகளோட கொம்புகள்ல எல்லாம் தங்க குப்பிகள் நிறைக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட பசுமாடுகளை நான் தானமாக கொடுக்குறேன், எல்லா ரிஷியும் வாங்கும்னு ஒரு அழைப்பு விடுத்தார். அவரே கர்மயோகி, ஜனக மகாராஜா கர்மயோகம் பண்ணவர். பக்தி யோகத்துல பாத்தீங்கன்னா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு இருக்கும். பக்தி யோகம் அந்த தியானத்துல, அதுல கர்மயோகி ஜனக மகாராஜா. அந்த அப்பேற்பட்ட அந்த ஜனகர் பிரம்மஞானி யாருன்னு தேடுறாரு. எல்லாரும் வந்துட்டார். அங்க யாஞவல்கர் அப்படின்ற ஒருத்தர் மகரிஷியும் வந்தார். அவர் சொன்னாரு, அப்பா இந்த சிஷ்யரை கூப்பிட்டாரு, அப்பா இந்த 1000 பசுமாடியும் எடுத்துட்டு போய் முதல்ல நம்ம ஆசிரமத்துல கட்டிடு. உடனே அங்க ஆஷ்வலர்னு ஒரு மகரிஷி இருந்தாரு. என்ன எடுத்துன்னு போய் கட்டிடுன்ட்டே, அப்ப பிரம்மஞானினா என்னன்னு உமக்கு தெரியுமா, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க பிரம்மஞானிய காமிச்சீங்கன்னா கையை கூப்பி அதை எடுத்துன்னு போயிடலான் இருக்கேன், அதுதான் விஷயம். அப்படிலாம் விட முடியாது, நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிங்கோன்றான். அவரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் ஆஷ்வலர். ஆஷ்வலர் கேட்ட எல்லா கேள்விக்கும் யாஞவல்கர் அழகான பதில சாஸ்திரத்தை கொண்டு சொல்லிடுறார். கடைசியா அவர் கேட்கிறார், இந்த உலகத்துல இருக்க அத்தனை பொருட்கள் எல்லாவற்றிற்கும் உயிராக இருந்து அதை செலுத்துபவர் யார், அந்தர்யாமியாக இருந்து வழிநடத்துபவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் அவர் சொல்றார், அதாவது இந்த உலகத்துல உனக்குள்ளும் எனக்குள்ளும் அனைவருக்குள்ளும் இயக்குபவர், அதாவது தண்ணீர், ஒளி, இருட்டு, திசைகள், மன என எல்லா விண், காற்று என்ன பொருட்கள் இருக்கோ அத்தனைக்கும் உயிராக இருந்து அதை இயக்குபவர் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு யாக்ஞவல்கர் சொல்றாரு.
அப்பா ரொம்ப சந்தோஷம், உம்மோட அர்த்தமே இதுதான், பிரம்மஞானிக்கான அர்த்தமே அப்படின்னு சொல்லி உமக்கு நீரே பிரம்மஞாபினின்னு சொல்லிட்டு பட்டமும் கொடுக்கிறாராம். அப்பனா பூதாத்மா அப்படின்னா என்னன்னா எல்லாத்தையும், அதாவது நம்ம ஜீவாத்மா, நம்ம அத்தனை பேரும் பகவானுக்கு சரீரம், அவனே நமக்கு ஆத்மாவாக இருக்கிறான், அந்தர்யாமியாக இருக்கிறான். இந்த பூதாத்மனே நமக அப்படின்ற இந்த திருநாமத்தை நம்ம சொல்றதுனால யாஞவல்யர் போல அறிவாளிகளாக பிரம்ம ஞானம் பகவத் ஞானத்தை பெற்று நாம் விளங்குவோம் அப்படின்றா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூத பாவனாய நமக. இதுதான் கடைசி திருநாமம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. பூதானி, இப்ப ஆதிசங்கர பகவத் பாதாலோட இது பார்க்கலாம். பூதானி பாவயதி. பாவயதி அப்படின்னா என்ன? ஜனயதி வர்தயதி அப்படின்னா இந்த லோகத்துல இருக்க உயிர்கள் எல்லாத்தையும் பிறப்புக்கு காரணமானவரும் அந்த பிறந்த உணத்தை போஷிப்பவரும் வளர்ப்பவரும் பகவானே அப்படின்ற அர்த்தத்துல அவர் எடுக்கிறார். அதே பார்த்தீங்கன்னா பராசர பட்டர் இதுக்கு அவர் சொல்ற அர்த்தம், தன்னோட பக்தர்களோட உடல் ஆரோக்கியமும் அவரோட ஞானமும் வளருவதற்கு அவளுக்கு உயிராக இருந்து அவர்களை ரட்சிப்பவர் எம்பெருமானே, அதாவது படைத்தவற்றை போஷிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பூத பாவனக நமக அப்படின்னு சொல்றார். இதுக்கு நம்ம உவே வெங்கடேஷோட கதையை பார்க்கலாம். அதாவது இது ஆழ்வார் விஷயமான கதை. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சம்பிரதாயத்துல மொத்தம் 12 ஆழ்வார்கள். அதுல 4வது ஆழ்வார்கள் திருமிசை ஆழ்வார்னு பேர் அவர். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏதாவது திருக்குடந்தையில பார்த்தீங்கன்னா பெருமாள் யாருன்னா சாரங்கபாணி பெருமான், ஆரா அமுதன், அபர்யாப்தமுதன் சொல்லிட்டு அவருக்கு சமஸ்கிருதத்துல திருநாமம். அப்படின்னா என்னன்னா ஆறாத அமுதம் அப்படின்னா, இப்போ நீங்க அமுதம் எடுத்துக்கோங்க, அமிர்தம். அமிர்தம் தேவர்களோட அந்த அமிர்தம் அது கூட பருகினா கொஞ்ச நேரத்துல தெவிட்டிடுமா. ஆறாத அமுதம்னா பருக பருக தெவிட்டாத அமுதம் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்டவனா இந்த பகவான். இவனை பார்க்க 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 இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும் அப்படின்னு தோணுமா. அத்தனை வெகு அழகா பகவானோட திருமேனி. நம்ம எல்லாம் இருக்கோம், நான் போன வருஷம் தான் திருப்பதி போய் வெங்கடாஜலபதியை சேவிச்சேன்னு, இப்ப இந்த வருஷம் பார்க்காம இருக்குமா? நம்ம ஊர்ல இருந்தவன கூட பக்கத்து தெருவுல ஏதோ ஒரு கோவில் இருக்குன்னா இன்னைக்கு போனோன்றதுக்காக அடுத்த நாள் போகாமையா இருக்கும்? கிடையாது. என்னைக்கு போனாலும் ஒரு புது புது அனுபவத்தை அந்த பகவான் நமக்கு தராரா இல்லையா? அப்பேற்பட்ட திருமேனி அழகோட கூடியவரா குடந்தை பெருமாள். இந்த குடந்தை, அதாவது எங்க ஆச்சாரியன் இருக்கார், எங்க சுவாமிகள், அவருடைய ஆச்சாரியன் பார்த்தீங்கன்னா திருக்குடந்தை ஆண்டவன் சொல்லிட்டு. அவரோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாசேத்து ஹிமாலயம் வரையும், அதாவது கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சு இமாலயம் வரையும் நம்ம இருந்த இந்த ஒரு 20 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், நடந்தே 3 வாட்டி பயணம் பண்ணவர் அப்படின்னு ஒரு பெருமை திருக்குடந்தை ஆண்டவனுக்கு உண்டு. நடந்தே, நம்மளால எல்லாம் யோசிப்போம் நடந்து போகணுமான்னு யோசிப்போம், ஆனா அவர் அப்படி கிடையாது. 3 துறை. அந்த காலத்திலே எல்லா வித உபகரணங்களும் இருந்தது, பைக்கு காரு எல்லாமே இருந்தது. இருந்தாலும் நடந்தே பயணப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குடந்தை ஆண்டவனை எங்க சுவாமிகள் எல்லா காலக்ஷேபத்திலையும் அவரை பத்தி சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த திருக்குடந்தையில எழுந்தருளி இருக்கிறவர் தான் இந்த சாரங்கமாணி அப்படின்ற இந்த பெருமாள். இந்த பெருமாள் விஷயமான கதை தான் இது. எவ்வளவு அழகா நமக்கு அமைஞ்சிருக்கு பாருங்களேன். இன்னைக்கு முடிக்கும் போது அழகா ஒரு ஆழ்வாரோட முடிக்கிறோம். இதுவும் பகவத் சங்கல்பமே. இப்ப நம்ம நினைச்சா இதை நம்ம இப்ப ஒன்னு முடிவெடுத்து ஒரு பிளான் பண்ணி பண்றோம்னா அது முடிக்க முடியுமா? அவன் முடிச்சு தரான். எத்தனை அழகா ஒரு ஆழ்வார்ப்பா, எனக்கு பிடிச்சது ஆழ்வார்ப்பா, எனக்கு பிடிச்சது ராமானுஜன்பான்னு சொல்லிட்டு அத்தனை அழகா நமக்கு வழி நடத்தி தராளா இல்லையா பகவான்? அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா 4வது ஆழ்வார் திருமிசை ஆழ்வார்னு பேர். அவரோட சிஷ்யர் கணிக்கண்ணன் பேர். இவா 2 பேரும் என்ன பண்றா, காஞ்சிபுரத்துல இருந்துருக்கா. இவாளுக்கு திருக்குடந்தைக்கு வரணும். ஆழ்வார்கள் வாழ்ந்த காலத்துல எல்லாம் நடைப்பயணம் தான். நம்மளுக்கு இருக்க மாதிரி இப்ப கான்கிரீட் ரோட்ஸ் எல்லாம் கிடையாது. கல்லு முள்ளு புதரு இப்படிதான் இருக்கும். அவர் 3 நாட்கள் எனக்கு திருக்குடந்தை ஆண்டவனை பார்க்கணும்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டார். நடந்து வரார். 3 நாட்கள் உணவே அருந்தாம, ஜலம் கூட குடிக்காம நடந்து வராரு. திருக்குடந்தையில சேர்ந்துடுறார். சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா உச்சிகாலம், மத்தியான நேரம், வெயில், 12 மணி வெயில். பெருமாளுக்கு உச்சிகால பூஜைக்காக அர்ச்சகர் திரை போட்டுடுறா.
வந்தது பெருமாளை பார்க்கறதுக்கு. பெருமாளை பார்க்க முடியல. வெளியில ஏக்கத்தோடையே திருமிசை ஆழ்வார் இருக்கார். அப்ப அங்க இருக்கவாலாம் கேட்கிறா, ஏன் ஆழ்வார் இவ்வளவு சோர்ந்து காணப்படுறார்? 3 நாளா உணவு அருந்தல. நடைப்பயணமா பெருமாளை பார்த்துட்டு தான் அடுத்தது செய்வேன்னு காத்துட்டு இருக்காரு. அங்க பெருமாளுக்கு நெய்வேத்தியம் கண்டருளை பண்றா. சக்கரை பொங்கல் பண்ணி வச்சிருக்கா. அர்ச்சகர் நெய்வேத்தியம் கண்டருளை பண்ணும்போது பெருமாள் அசிரீரியா பேசுறார். அப்பா நிறுத்து, வெளில என்னோட சிஷ்யன் வந்திருக்கா, முதல்ல அவனை உள்ள கூப்பிடு, மீதி எனக்கு நெய்வேத்தியம்லாம் அப்புறம்ன்றாராம் பகவான். உடனே அவரை உள்ள கூப்பிடுறார் அர்ச்சகர். பெருமாளை பார்த்ததுமே ஆனந்த கண்ணீர், அதாவது பருக பருக. அது பக்கத்துல பார்த்தா சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கலோட இனிமே பகவானாச்சே, பகவானோட கால் தூசிக்கு பெருமானா சக்கரை பொங்கல். ஆனா பெருமாளுக்கு அது நெய்வேத்தியம் பண்ணிட்ட அப்புறம் அது பிரசாதம் ஆயிடும். அதனாலதான் நம்ம பாட்டுல என்ன பண்ணணும், எந்த உணவு பண்ணும் போதும் அதை பகவானுக்கு கண்டருளை பண்ணிட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துமா, அது பிரசாதமாயி சத்வகுணத்தை வளர்க்கும். இதெல்லாம் சாதா சாஸ்திரம் கிடையாது, இதெல்லாம் உண்மையாக சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டது. இப்ப நீங்க ஒரு உணவு பண்ணும்போது பகவான் நாமத்தை, நமக்கு தான் சொல்ல வரல, ஒரு விஷ்ணு சகஸ்ரநாம டேப்பியோ ஏதோ ஒண்ணுத்த போட்டுட்டு நம்ம தலிகை பண்ணும்போது அந்த உணவு சத்வகுணத்தை உடையதான் ஆகும். அதே மாதிரி பண்ணி முடிச்ச உடனே பெருமாளுக்கு அந்த சாதத்தை நெய்வேத்தியம் பண்ணிட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு அவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீங்க குழந்தைக்கு போடும்போது அது பிரசாதமாகி அது குழந்தைங்களுக்கு நன்மை சத்வகுணத்தை வளர்க்கும். இதை நம்ம இன்னி வரையும் பண்ணலைன்னா கூட இனிமேல் நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் பண்றதுக்கு தான் நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறோம் இல்லையா? முதல் நன்மையை இதுல இருந்து ஆரம்பிக்கும். அது மாதிரி என்னாச்சா, பெருமாளுக்கு அங்க நைவேத்தியம் பண்றாரு, நிறுத்திடுறாரு, ஆழ்வார் உள்ள வந்துடுறாரு. பெருமாளை பாக்குறாரு, பகு சந்தோஷம். வந்ததே உன்னை பார்க்க தானே, பார்க்க பார்க்க அத்தனை அழகாச்சே பகவான். பகவானுடைய மேன்மையும் சிறப்பையும் சொல்லி முடிக்க முடியுமா? சாரங்கபாணி பெருமாள் பார்க்கறதுக்கே அத்தனை புகழகவா இருப்பாராம். அவரை பார்க்க 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 அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா அவருக்கு. அப்ப பெருமாள் பேசுறாராம், அப்பா நீ முதல்ல இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடு, அப்புறம் என்ன நீ பருகலாம் அப்படின்றாராம். உடனே இல்ல, உனக்கு முதல்ல நெய்வேத்தியம் பண்ணிட்டு தானே நான் சாப்பிட முடியும், நான் சொல்றேன்ப்பா நீ சாப்பிடுப்பா முதல்ல, அப்புறம் நான் சாப்பிட்றேன்ப்பான்னாராம் பெருமாள். அப்பா இது 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 சாஸ்திரத்துக்கு எதிரானதாச்சே, நானே தானப்பா சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு. முதல்ல அந்த பெருமாளோட அந்த பிரசாதத்தை அவர் உண்டுட்டு அப்புறம் பெருமாளை சேவிச்சாராம். எப்பயுமே நீங்க பார்த்தீங்கன்னா பிரான்னா தலைவன் பேரு, பெருமாளை தான் பிரான் சொல்லி கூப்பிடுவோம். அதே மாதிரி அடியார்களை ஆழ்வாருன்னு சொல்லுவோம். ஆனா இந்த திவ்ய கஷேத்திரத்துல மட்டும் பார்த்தேன்னா திருமிசை பிரான் கூப்பிடுவோம், அவரை தலைவனாகவும். இந்த பெருமாளான இந்த பெருமாளை சாரங்கபாணி பெருமாளை அமுத ஆழ்வான்னு கூப்பிடுவோம். ஏன்னா இந்த திருஷ்டாந்தத்தினால இந்த பெருமாளுக்கு, இந்த கதையினால இந்த பெருமாளுக்கு அமுத ஆழ்வான்ற திருநாமமும் இந்த ஆழ்வாருக்கு திருமிசை பிரான்ற திருநாமமும் ஏற்பட்டுதான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தன்னோட பக்தர்களோட உடல் ஆரோக்கியமும் இருக்கு, அதையும் சரி ஆன்மீக அறிவையும் காப்பாத்தி அவளுக்கு உயிருக்கு உயிராக இருப்பவனா எம்பெருமான். அதனால அவனுக்கு பூத பாவனக அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம அழைக்கிறோம். இந்த பூத பாவனாய நமக அப்படின்ற இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட 9வது திருநாமத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா, இந்த பெருமாள் எப்படி அவருடைய அறிவு பசி வயிற்று பசியை போக்கினாரோ, நம்முடைய வயிற்று பசி அறிவு பசி அத்தனையும் போக்கி நமக்கு எல்லா விதமான சுகத்தையும் பகவான் அருள்வார். அதனால இதை இன்னைக்கு நம்ம அழகா இந்த முதல் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூதபாவனக அப்படின்றது திருநாமத்தை அனுபவிச்சிருக்கோம். ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமான் கடாட்சம் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.